दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम् मन्दस्मितमुकाम्भोजं महनीय गुणार्णवम् मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरम् भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये உருவாய் அருவாய் உலகாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் இவனே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். இன்னைக்கு உத்தான ஏகாதசின்னு ரொம்ப விசேஷமான நாள். பண்டரிபுரத்துல கார்த்திகை ஏகாதசின்னு சொல்லுவா. நம்ம ஊர்ல பஞ்சாங்கங்களை உத்தான ஏகாதசின்னு போட்டிருக்கோம். ஆஷாட மாசத்துல ஆனி ஆடி நடுவுல வரக்கூடிய ஆஷாட மாசத்துல சர்வ சயன ஏகாதசின்னு போட்டிருக்கோம். அதுக்கு ஆஷாட சுத்த ஏகாதசின்னு பேர். அந்த நேரத்துல பண்டரிபுரத்துல பகவான் பாண்டவனுக்கு ரொம்ப விசேஷமான உற்சவம் நடக்கும். லட்சோப லட்சம் ஜனங்கள் தரிசனம் பண்ணுவான் சுவாமியை. திருப்பியும் இந்த உத்தான ஏகாதசிங்கிற இந்த தினத்துல இன்னைக்கும் குறைஞ்சு 5-6 லட்சம் பேராவது இருப்பா பண்டரிபுரத்துல. சின்ன ஊர் தான். அத்தனை பேரும் ராத்திரி பகலமா பஜனை பண்ணிட்டு இருப்பா. கோலாகலமா இருக்கும் பண்டரிபுரம். வைகுண்டத்துல பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு காலம் அடிச்சுண்டு ஒரு கால தொங்க போட்டு கொண்டு பரவாசுதேவன்கிற கோலத்துல இருக்கிறதாகவும், அவர் சயனம் பண்ணக்கூடிய ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய டோலோத்சவ காலம்ங்கிறது சர்வசயன ஏகாதசிங்கிற ஆஷாட ஏகாதசி. இந்த உத்தான ஏகாதசி பகவானுடைய சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற ஒரு கணக்குல ஞானேஸ்வர மகாராஜ் ஏற்பாடு பண்ணி இந்த உற்சவம் ரொம்ப அமோகமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா, சந்து சிரேஷ்ட நாமதேவ மகாராஜுடைய ஜெயந்தி. நாமதேவர் பெரிய மகாத்மா. இது நம்ம வச்சிருக்கிற பக்தாளோட பாண்டரங்கன் இருக்கக்கூடிய அந்த சித்திரப்பட ரூபத்துல நாமதேவர் கையில வீணையோட சகப்பு தலப்பாயோட நின்றுட்டு இருக்கார் பாண்டரங்கன் பக்கத்துல. பிரகலாதனாக அவதாரம் பண்ணி நரசிம்மர் அனுகிரகம் கிடைச்சு, அங்கதனாக அவதாரம் பண்ணி ராமர் அனுகிரகம் கிடைச்சு, உத்தவர அவதாரம் பண்ணி கிருஷ்ணர் அனுகிரகம் கிடைச்சு, அப்படியும் பகவானுக்கு சேவை பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு போகவே இல்லை. அதனால நாமதேவராக அவதாரம் பண்ணினார் அவரோட சரித்திரம். அதுக்கப்புறம் துக்காராம் சுவாமியாவும் திருப்பியும் வந்தார். அயோனிஜராக சந்திரபாகா நதியில கிடைச்சார்னு அவரோட சரித்திரம் சொல்றது. அவரோட சரித்திரத்தை 100 கோடி அபங்கம் பாடுறேன்னு பகவான்கிட்ட பிரதிஜை பண்ணிட்டாராம். பகவான் சொன்னா 100 கோடி அபங்கம் பாடுறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கணும் தெரியுமா? நீ பாட்டு சத்தியம் பண்ணிட்டியேன்னா, எனக்குள்ள இருந்து நீதானே சத்தியம் பண்ண வச்சா அதை நீ நிறைவேற்றிக்கோன்னுட்டாராம். ஆனா 95 கோடி அபங்கம் தான் பாடினார். 80 வயசு வரல இருந்தார். அப்புறம் அவரே பகவானை கேட்டுண்டார். எனக்கு குருவா இருக்கப்பட்டவா, குருவுக்கு குருவா இருக்கப்பட்டவா எல்லாம் சித்தி ஆயிட்டா, எனக்கு சிஷ்யாளா இருந்து அவள்லாம் சித்தி ஆயிட்டா, நானும் கழவனா உட்கார்ந்துட்டு இருக்கேன், போரும்பா இனிமே நான் உங்ககிட்ட வந்துடுறேன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டார். பகவான் எந்த கோவில் வாசல்ல நின்று அவர் பஜனை பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துல பூமியில பிளக்கும்படியாக பகவான் சங்கல்பிக்க, அந்த இடத்துக்குள்ள கீழே அந்த பள்ள மாதிரி இறங்கிடுத்து. நாமதேவ அவர் கூட பஜனை பண்ணிட்டு இருந்தவா அவ குடும்பத்துக்கார எல்லாரும் உள்ள இறங்கி அதை அப்படியே மூடி நிறுத்து. அந்த இடம் இன்னைக்கும் பாண்டுரங்கன் கோவில் வாசல் அவரோட சமாதியாக இன்னைக்கும் இருக்கு. பாக்கி 5 கோடி பூர்த்தி பண்றதுக்காக துக்காராம் சுவாமி அவதாரம் பண்ணி அந்த 5 கோடி பாட்டினார்னு பக்த விஜயம். அதுல நாமதேவரோட அநேக அபங்கங்கள்ல ஒரு அற்புதமான அபங்கம், அதாவது நமக்கு காரியம் ஆகணும்னா சாமி கும்பிடுறது, காரியம் ஆயிடுத்துனா தெய்வத்துக்கிட்ட நன்றி இல்லாம இருக்கிறது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா நம்மளோட பிராரப்தம் போறதுன்னு அர்த்தம். கஷ்டம் வந்தா என்ன அர்த்தம்? பிராரப்தம் போறதுன்னு அர்த்தம். அந்த காலத்துல வாரத்துல ஒரு தினம் விளக்கெண்ணெய் கொடுப்பான். விளக்கெண்ணெய் சாப்பிட்டுட்டா உடம்புல எதெல்லாம் வெளியேறாம சிரமப்பட்டு எல்லாம் வெளியேறும்.
இந்த வெளியேறும்போது சிரமமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் உடம்பு நன்னா ஆயிடுங்கிறதுக்காக வீடையே பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்றோம் அப்படின்னா ரொம்ப நாள் சுத்தம் பண்ணலைன்னா வீடு அழுக்கா இருக்கும், அது சிரமமா இருக்கும் அது வேலை செய்யறதுக்கு. ஆனா பண்ணிட்டா நன்னா ஆயிடும். அது மாதிரி உடம்புல நம்ம சாப்பிடுற ஆகாராதிகள்ல, நம்ம சுவாசிக்கிற காத்துல, குடிக்கிற தீர்த்தத்துல என்ன நச்சு கலந்துருக்கோ தெரியாது. இதெல்லாம் உடம்பு விட்டு போகணுங்கிறதுக்காக பண்றது மாதிரி பகவான் கொடுக்கிற சோதனை தான் நம்ம அனுபவிக்கிற கஷ்டம். கஷ்டம் வந்தா என்ன அர்த்தமா? பாபம் போகுதுன்னு அர்த்தம். சுகம் வந்தா என்ன அர்த்தம்? புண்ணியம் போறதுன்னு அர்த்தம். அதனால சாதுக்கள்லாம் சுகத்துக்கு பயப்படுவா, துக்கத்துக்கு சந்தோஷப்படுவா. நம்ம சுகம் வந்தா சந்தோஷப்படுறோம், துக்கம் வந்தா பகவான் கூட வெய்யத்துக்கு சில பேர் தயங்குறது இல்லை. இவ்வளவு கும்பிட்டேனே, நீ என்ன கை விட்டுட்டியே, நீ என்ன பண்ணினேன்னு கேட்கிறான். நம்ம பண்ணின கர்மாவை தான் அனுபவிக்கணும்னு தோண மாட்டேங்கிறது. ஆனா உண்மையான பக்தாள் எப்படி இருப்பான்னு நாமதேவர் பாடுறார். தேக ஜாவோ அத்தவாராஹோ பாண்டுரங்கி திருடபாவோ பாண்டுரங்கி திருடபாவோ. இந்த உடம்பே போகட்டும், என்ன வேணா அந்த உடம்புக்கு ஆகட்டும், எப்பேற்பட்ட கஷ்ட நிலைமை வேணாலும் தாழ்ந்து போற நிலைமை எனக்கு வரட்டும், உன் பாதத்தை நான் விடவே மாட்டேன். ஏன்னா நான் பண்ணினதுக்கு நான் அனுபவிச்சுட்டு போறேன், அதுக்கு ஒன்ன வெய்வாளோ? தண்ணி வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிட்டு இருக்குன்னா திண்டாடின்னு இருக்கான் ஒருத்தன், ஒரு கரை ஓரம் இருக்கிற ஒரு மரத்தோட ஒரு கிளை தாழ்ந்து இருக்கிறது பிடிச்சுட்டான், அதை விட்டுட்டானா அவன் கதி என்ன இருக்கு? அதனால கஷ்டத்துல பகவான் சரணத்தை பிடிச்சுட்டாதான் காப்பாத்துவார். கஷ்டத்துல தெய்வத்தை வச்சுட்டா உள்ளதும் போயிடுமே. பாண்டுரங்கி திருடபாவோ தேக ஜாவோ தவாராவோ. அடுத்த வரி இன்னும் உறுதியா சொல்றார். சரண நசோடி சர்வதா. குரங்கு எங்க தாவினாலும் குரங்கு குட்டி அம்மாவை கட்டியே பிடிச்சிடும் இல்லையா? இதால அத்தனை வேகமா தாவ முடியாது, அவ்வளவு உயரம் தாவ முடியாது. தாவர அம்மாவை கட்டியா பிடிச்சிட்டு அம்மாவோட சேர்ந்து எதுவும் போயிடலாம், விட்டுடுத்துனா மண்டை உடஞ்சி போயிடும். அதனால அப்படி கட்டியா பிடிச்சுக்கணுமா. அதான் நான் பிடிச்சுட்டேன். சரண நசோடி சர்வதா ஆனே துஜே பண்டரிநாதா. உண்மையில சத்தியமா சொல்றேன், உன் பாதத்தை விட மாட்டேன். ஆனே துஜே பண்டரிநாதா. என் வாக்குல சதா உன்னுடைய மங்களகரமான நாமம் வந்துட்டே இருக்கணும். வதனி துஜே மங்கள நாம மங்கள நாம விட்டல நாம. மனசுல எப்படி இருக்கணும்? ஹிருதயி அகண்டித பிரேம. மனசுல எப்பவும் அன்பு நிறைஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் எப்பவும் அவளுக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ, எப்படியெல்லாம் முடியுமோ நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். நாமமணே கேசவ ராஜா கேலா நேம தாலவி மாஜா. இப்படி நான் சத்தியம் பண்றேன், இதை நீ நிறைவேற்று. எனக்கு என்ன சக்தி இருக்கு? நீ கையை தூக்குன்னா கை தூக்கும், இறக்குன்னா இறக்கும், என்கிட்ட என்ன இருக்கு? அதனால உன் கிருப்பையால இந்த ஜீவன் வாழறது. இப்படி ஆசைப்படுறேன், இந்த எண்ணமும் நீ கொடுத்தது, அதை நீயே நிறைவேற்றுவேன்னு பாடுற. சாதுக்கள் அப்படிதான் இருப்பான். என்ன கஷ்டம் வந்தாலும் தெய்வ நிந்தனை குரு நிந்தனை பண்ண மாட்டான். என்ன பாவம் பண்ணோமோ அனுபவிக்கிறோம், அதை தெய்வ பலத்தினால தாண்டி விடலாம், கடலை தாண்டி விடலாம்னு கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் பக்தி பண்றது. பகவான் அடைகிறதுக்கு தான் அது லட்சியம்னா கூட கஷ்டத்தை தீக்கிறதும் ஆகும். ஏன்னா மனசு எப்பவோ நடந்ததை இனிமே வரப்போற விஷயங்களுக்காக இப்படி எல்லாம் பயந்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு இப்படி இருந்துட்டே இருக்கும். இந்த மனசுக்கு பகவானுடைய அற்புதமான நாமம், அவருடைய சரித்திரம், அவர் பக்தியாளருடைய சரித்திரம், லீலைகள் அப்படி கொடுத்துட்டே இருந்துட்டா மனசு அடைந்து இல்லையா? பகவான நினைச்சுன்னு ஆனந்தமா சந்தோஷமா இருந்துடும். சரீரத்துக்கு வர்றதுக்கும் தெரியாது, குடும்பத்துக்கு வர்ற கஷ்டம் தெரியாது, எல்லாம் மேக மாதிரி மறைஞ்சு விடும். வள்ளிமலைக்கு போன சேஷாதிரி சுவாமி சொல்லிட்டார். வெள்ளிமலையில போனா என்னங்க லாட்ஜா இருக்கு, அங்க இருக்கு ஆசிரமம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கு திருப்புகழ் ஆசிரமம், அன்னைக்கு கிடையாது. வெறும் மலை, கரண்ட் கிடையாது, மனுஷன் நடமாட்டம் கிடையாது. 2 கோவில் இருக்கு. ஏன்னா முருகப்பெருமான் வள்ளிய கல்யாணம் பண்ணிட்ட கஷேத்திரம்ங்கிறதுனால
எல்லா ஜனங்களும் வந்து வழிபடுவா. இந்த மாதிரி நிறைய ஸ்தலங்கள் இருக்கு. மலை மேல கோவில் இருக்கும், இல்ல காட்டு பகுதியில கோவில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு ஜனங்கள் போய் கும்பிட்டுட்டு வந்துருவா. சபரிமலையே அப்படி உள்ளதுதானே, எல்லா நாளும் திறந்திருக்கிறது இல்ல. மற்ற நாட்கள்ல நடமாட்டமே கிடையாது, அங்க வாழ முடியாது. வெயில் அடிச்சாலும் கடுமையா அடிக்கும், குளிர்னா கொன்னுடும். நீ வெள்ளிமலைக்கு போகணுட்டார் சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலையில இவருக்கு அனுகிரகம் பண்ணும் போது போயிட்டார், குரு சொல்லிட்டார், பயாச்சு. 1916 வருஷம் போனாராம். அன்னைக்கு அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்து இருக்குங்கிறதுனால அவரோட வழக்கப்படி அன்னதானம் பண்ணினார். சுவாமிகள் சரித்திரத்திலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, கையில காசு இருக்கிறவாளுக்கு கூட கொடுக்க மனசு வர மாட்டேங்கிறது. பஸ்ல இருந்து நாணயத்தை தேடுவா, இவாள்கிட்ட நாணயம் இல்ல, நோட்டு வந்துவிடக்கூடாதுன்னு கவலைப்படுவா. இருக்கிறதுலயே கம்மியான காசா எடுத்து கொடுப்பா. நமக்கு வேணுங்கிற பொருள் வாங்கறத ஒஸ்டியா வாங்குறோம், சாமிக்கு கொடுக்க மனசு வரல. பகவானுக்கு கொடுக்கறதுங்கிறது டாக்டருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்காகங்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஜனங்களுக்கு. குஞ்சவர்த்தியில் அக்ஷதை போடுறத கருத்து போய் பூச்சியும் புழுவுமா இருக்கிற அக்ஷதை போடுறா. நிறைய செய்யணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது மக்களுக்கு. அதுவும் குறிப்பா ஏன்னா அதெல்லாம் பாபத்தோட அடையாளம். பணங்காசு இருக்கிறதுனால அந்த எண்ணம் வந்துடாது. ஏழைகளுக்கு எண்ணம் இல்லாமலும் இருக்காது. பெரியவாளுடைய யாத்திரம் போது ஒரு பரம ஏழை, அவனுக்கு உழுவுண்டு நிலம் இருக்கு, அதுல உழுதாத்தான் அவன் வாழ முடியும், அவன் குடும்பம். அந்த நிலத்தை வித்து பெரியவாளுக்கு பணம் கொண்டு கொடுக்குறான். நீங்க பண்ற நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும்னு அவன் எல்லாம் விசாரிச்சுட்டு நான் இதை வாங்கிக்க மாட்டேன்னு விட்டார். அவன் அழறான், நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. உடனே இதை கொடுத்துட்டே நீ என்ன பண்ணுவ, சாமி காப்பாத்துவாருங்கிறான். சாமி சும்மா இருக்குமா? எந்த ஊர்ல இருக்காரோ அந்த ஊர்ல கிராம அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு அவனுக்கு ஒரு நிலத்தை பட்டா போட்டு கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் அதை வாங்கிக்க. அவன் கொடுத்ததை விட அதிகமா. அதனால பகவானுக்கு அப்படி அர்ப்பணம் பண்ற புத்தி இருக்கணும். கருமித்தனம்ங்கிறது லவலேசம் இருக்க கூடாது. இவர் ஏழையா இருந்தா கூட அங்கங்க பாட்டு பாடி பிக்ஷை எடுத்து அன்னதானம் பண்ணினாருங்கிறது இவர் சரித்திரத்தை நம்ம அடிக்கடி பாக்குறோம். அப்படிதான் பண்ணினார். கொடுக்கறதுக்கு மனசுதான் வேணுமே தவிர வஸ்து வேணுங்கிறது இல்ல, தானே நடக்கும். தியாகராஜ சுவாமிகள் உஞ்சவிருத்தி எடுத்தார். உஞ்சவிருத்தி எடுத்து வர்ற அக்ஷதையே வர்றவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். தனக்குங்கிற எண்ணம் அவள் சாதுகளுக்கு இருக்காது. போதேந்திர சுவாமி மடத்துல எத்தனை வருஷம் உஞ்சவிருத்தியாலேயே நடந்து இருக்கிற மடம் தானே இல்லையா? எத்தனை பாகவதாளா, அவள பணக்காராளா, கோட்டீஸ்வராளா, ஒண்ணும் இல்ல. 10 இடத்துல பஜனை பண்ணுவா, கிடைக்கிற அரிசி எல்லாம் சேர்த்து பணத்தெல்லாம் சேர்த்து கொண்டு கொடுத்து உற்சவத்தை நடத்தி வைப்பான். அப்படிதான் நடக்கிறது உற்சவம். அப்படி அன்னதானம் பண்ணினார். அப்புறம் அங்கேயே இருக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார். உள்ளாவாவா உற்சவம் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டா. இவருக்கு குருநாதர் அங்க இருக்க சொல்லிட்டாரு. மலையில ஏறி எல்லா இடமும் பார்த்தா. எந்த இடத்துல மான் ரூபமா பெருமாளும் மகாலட்சுமியும் அவளுக்கு வெள்ளி குழந்தையா பிறந்து வெள்ளிக்கிழங்கு செடி கிட்ட கிடைச்சாலும் அந்த இடத்த தரிசனம் பண்ணினார். எங்க வள்ளி ஸ்நானம் பண்ணுவாளோ அங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற இடத்துல இந்த பாறையிலேயே மஞ்சள் கரை இன்னைக்கும் இருக்கான். எத்தனை எத்தனை லட்சாதி லட்சம் கோடானு கோடி வருஷம் ஆயிருக்குமோ தெரியாது. இன்னைக்கு நம்ம வஸ்திரத்தை ஜலத்துல நினைச்சு அந்த பாறையில அப்படி தேய்ச்சா வஸ்திரம் மஞ்சள் ஆயிடும். இன்னைக்கு இருக்கு எல்லாமே. அது மாதிரி அது எல்லா வள்ளியோடைய சரித்திர சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் பார்க்கிறார். எந்த குகையில வள்ளியும் முருகனும் கல்யாணம் பண்ணிட்டாலோ அந்த குகையிலேயே ஆசிரமம் வச்சுக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு போயிடுது. காலத்தினால அந்த குகையில நிறைய மண் மண்டி போய் ஒருத்தர் தவழ்ந்துட்டு உள்ள போறாப்பலதான் இருக்கு. குகைன்னு இருந்துன்னா மலையில நிறைய குகைகள் இருக்கும். உள்ள போறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? உள்ள என்ன மிருகம் இருக்குமோ, என்ன ஜந்து இருக்குமோ, பயம் இருக்காதோ? பயமே கிடையாது இவருக்கு. மிருகன் இருக்கான் பார்த்துவான், பக்திய தானே. உள்ள மெதுவா உள்ள போய் பார்த்துட்டு வந்தார். அப்புறம் இந்த இடத்த ஒரு ஆசிரமமா பண்ணணும். எதுக்குன்னா நம்ம இருக்கிறதுக்கு இல்ல, மகான்கள் எப்பவுமே பக்தாளுக்காக தான் பாடுபடுவான். திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்லயும் பாத்திரக்கடை வாசல்லையும் அங்கங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் யோகிராம் சுகுமார் சுவாமி. ஒரு இடம்னு கிடையாது அவருக்கு. பிற்காலத்துல அவரே முயற்சி எடுத்து பக்தாள்லாம் வேண்டி கேட்டுண்டாங்கிறதுக்காக ஒரு ஆசிரமம் அமைக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்து அதை கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பிரயத்தனம் பட்டார். அதுக்கு என்ஜினியரை விட்டு டிசைன் எல்லாம் போட சொல்லி இவ்வளவு பெரிய ஹால் கட்டணும், இப்படி கட்டணும், அந்த ரூம் கட்டணும். எல்லாரும் ஆச்சரியப்படுறா. இந்த சாமியார் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல இருக்கார். மரத்தடிலையும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஏதோ உட்காந்து பாவம் ஏதோ கிடைக்கிறது பிச்சை எடுத்து சாப்பிட்டு வரவாளுக்கெல்லாம் ராமநாமத்தை சொல்லி எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த வயசுல இவருக்கு எதுக்கு கோவில் ஆசிரமம்? சில பேர் கேட்கவே கேட்டா, சாமி இத்தனை வயசாயிடுத்து உங்களுக்கு, இனிமே உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? தேரடி தரல யாரோ பக்தாள் வீடு வாங்கி கொடுத்துருக்கா, அங்க இருக்கலாமே என்ன?
பெரிய ஆசிரமம் கட்டணும்னு அவர் பாடுபட்டார். எதுக்குன்னு ஆசிரமம் கட்டி சில வருஷத்தை அவர் சித்தி ஆயிட்டார். அவருக்கு தெரியும் நம்ம இங்க இருக்க போறது இல்லைன்னு. இன்னைக்கு யோகிராம் சுரத்குமார் பக்தாள்லாம் அமோகமா அனுபவிக்கிறார். அதுக்குதானே பண்றா. குருநாதர் எங்கெல்லாமோ சஞ்சாரம் பண்ணிட்டு கடைசியில தபோவனம்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தினார். சன்னதிகள் கட்டி சம்பிரதாயத்தை உண்டாக்கி பக்தாள் வழிபடுறதுக்கு இடத்தை உண்டாக்கி வருவாளுக்கெல்லாம் ஆகாரம் போட ஏற்பாடு பண்ணி, எதுக்குன்னு அவர் இருப்பார். அப்புறம் சரீரத்தை விட்டுட்டு கிளம்பிடுவார். அகண்டமா இருப்பார். வர்ற பக்தாளுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அந்த சுவாமியை நினைக்கிறதுக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு ஆசிரமம் வேணுமே. நமக்காக தானே மகான்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவளுக்கு என்ன குருஜி இதை கட்ட சொன்னார்னா அவருக்கு என்ன வந்தது? நமக்காக தானே பண்ண சொன்ன. அப்படி இவர் என்ன பண்ணினார், அந்த மண்ணெல்லாம் தோண்டி 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 எடுத்து சுத்தம் பண்ணுவார். அந்த இடத்த பின்னாடி அழகா ஒரு ஆசிரமமா மாத்தினார். ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்லை. பசிச்சா சாப்பாடு போடக்கூட ஆள் கிடையாது. இத்தனை உற்சவத்துக்கு அன்னதானம் பண்ணாரு. சாமி நீ யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இவர் நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்பா, கிராமத்து ஜனங்கள்லாம் பார்த்து ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாரா? பகவான் கிட்ட கேட்கிறவா மத்தவாட்ட கேட்க மாட்டா. முருகன் கிட்ட கூட முருகா பசிக்கிறதுன்னு கூட கேட்க மாட்டாரா. ஒரு பக்தி. காட்டுல என்ன கிடைக்கிறதோ சப்பாத்தி கள்ளி செடி அதோட பழத்தை சாப்பிட்டுருக்க ஆரம்பத்துல. அது எப்படி இருக்குமோ தெரியாது. தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்திருக்காரு. என்ன ஒண்ணு மட்டும் விடாம பண்ணுவாருன்னா ராவும் பகல திருப்புகழ் பாடிண்டே இருந்தார். ஒரு பாட்டு பாடுறார் அருணகிரிநாதர். புலன்களெல்லாம் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை தவ வாழ்க்கை. எப்படின்னா விக்னேஸ்வரர் மாதிரி பிரம்மச்சாரியான ஒரு நிலை எனக்கு கொடுன்னு பாடுறார். ஐங்கரனை ஒத்த மனம் ஐங்குலம் அகற்றி வளர் அந்தி பகல் அத்த நிலை அருள்வாயே முருகா அருள்வாயே. அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே முருகா அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திர வெளிப்பே வழி அருள்வாயே முருகா அருள்வாயே. தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே முருகா அருள்வாயே. தவ வாழ்க்கை கொடுன்னு வேண்டிக்கிறார். அப்படிதான் இருக்காரு. ராவும் பகலும் பாடிண்டே இருப்பார். ஒரு சொர கொடுக்க அதுல ஒரு கம்பு சொருகி அதுல 4 தந்தி கம்பி ஏத்தார். அதை போட்டு பாடுங்க. பாட்டு தெரியாது இருந்தது முதல்ல. அப்புறம் ராத்திரி நேரம் தேவதைகள் நடமாட்டம், வெள்ளியே தரிசனம் கொடுக்கிறா, வெள்ளியே பாடுறா, அதெல்லாம் கேட்கிறார். தேவர்களோட தேவ கானம் கேட்கறது. மனுஷன் நடமாட்டமே கிடையாது, யாருமே கிடையாது. மின்மினி பூச்சிகள் தான் வெளிச்சம். கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி ஒருத்தரால இருக்க முடியுமான்னு இருந்திருக்காரு இல்லையா? ராத்திரி கூட பாடுறது கீழே இருக்கிற கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் கேட்கும். ஏன் மலை மேல பாட்டு சத்தம் கேக்குதியா அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் ஒருத்தரா வயல்ல வேலை செய்யறவா எல்லாரும் ஒருத்தரா பார்த்தா இந்த சாமி இருட்டுல உட்காந்து பாடிட்டு இருக்கு. உடனே அவளா ஒருத்தர் தீபம் கொண்டு வந்து வைக்கிறது, அவர் சாமி சாப்பிட்டியான்னு கேட்கறது. அப்புறம் ஒரு சட்டியை ஒண்ணு வச்சுட்டு வாழல முடிஞ்ச களி கூழு என்ன முடியுமோ ஊத்திட்டு போயிடுவா. எல்லாத்தையும் ஒரு கலக்கி முருகான்னு குடிச்சிடுவாரு. கிடைக்கிற அன்னைக்கு அது இல்லைன்னா இல்லை, அப்படி வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு வெள்ளிமலையில பெரிய ஆசிரமமே இருக்கு. உலகமெல்லாம் திருப்புகழ் பாடுறதுன்னா திருப்புகழுக்கு அவர் ஒத்தர் தான் காரணம். அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும். இது பதிப்பிச்சதுக்கு சுப்பிரமணிய பிள்ளை காரணம்னா பிரச்சாரம் பண்ணினது பூரா வெள்ளிமலை சுவாமிகள் தான். அவர் இல்லைன்னா திருப்புகழ் கிடையாது. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஏகாந்தமா பாடி ராக ஞானம் வந்தவுடனே ராகத்தோட பாட ஆரம்பிச்சேன். பாகவதத்துல வேணுகானம் சொல்லும் போது குருஜி சொல்லுவார், பகவான் புல்லாங்குழல் வாசிக்கிறான். அதுல மனசுல ராதைய பத்தின எண்ணம் இருக்கிறதுனால ராதே ராதே அப்படின்னு நினைச்சுன்னு வாசிக்கிறான். அது என்ன ராகம்னு கண்டுபிடிக்க முடியலையா. தேவர்கள்லாம் கேட்கிறாளாம். பகவான் வேணுகானம் பண்றத காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் துஷ்ட சுபாவம் மறந்து புலிகுமான பக்கத்துல இருக்கும்.
கருடனும் பாம்பும் பக்கத்துல இருக்கும். அப்படிலாம் விரோத சுபாவம் இல்லாம எல்லா மிருகங்கள் கேட்கறது. யமுனை வேகமா ஓடினா கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் கேட்காதுன்னு மெதுவா ஓடுறாளாம். ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் நின்று போயிடுது, நிலைச்சு போயிடுது. சந்திரன் இமைக்காம பார்த்துட்டு இருக்கார். தேவர்கள்லாம் கூட்டிட்டாளாம். இப்படி அழகா கிருஷ்ணன் வாசிக்கும் போது இது என்ன ராகம்னு தெரியலையே அப்படின்னு தேவர்கள்லாம் யோஜனை பண்றா. நாரதர் பெரிய வித்வான், அவரை போய் கேட்டா, நான் ரொம்ப நேரமா யோஜனை பண்ணேன், எனக்கு தெரியலேன்னாரா. அவர் நேரம் எங்க அம்மாட்ட கேட்கிறேன். சரஸ்வதி போய் கேட்டாரா, எனக்கே தெரியலப்பா. யார கேட்கலாம், நம்ம எல்லாரையும் விட பெரியவர் யாருன்னா இந்த சப்தஸ்வரமும் யார்கிட்டேருந்து உண்டானதோ இந்த சிவபெருமான் தான் பெரியவர். அவரை போய் கேட்கிறேன். அவர் கண்ணை மூடி ரசிச்சுட்டு இருக்காரு. அவரை போய் கேட்கிறானா. அவர் சொல்றாரா, இது என்ன ராகம்னு நீங்க ஏன் பாக்குறேன்? ராகம்னா இசைக்கு உண்டான வார்த்தை, அனுராகம்னா அன்பு. நான் ராகத்தை பாக்குறேன், அனுராகத்தை பாக்குறேன். அதனால இவருக்கு ராகம் கிடைச்சது, அதுக்கு முன்னாடி அனுராகம் கிடைச்சிடுச்சு. சச்சிதானந்த சுவாமி அர்த்தநாரின்னு அம்மா அப்பா பேர் வச்சா, சன்னியாசம் வாங்கினோன்னு சச்சிதானந்தான்னு பேர் ஆயிடுத்தவர்கள். அப்படியே தான் இருந்தார். ஜனங்கள் திருப்புகழ் சுவாமிகள் தான் கூப்பிடுவா. அப்புறம் இப்படி கூழ் கொடுக்குறவா அந்த ஜனங்கள்லாம் வரா இல்லையா, எல்லாம் எழுதி படிக்க தெரியாது, கை நாட்டு. ஆனா அவனை கூட படிக்காதவா. சில பேர் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் போயிருப்பா. எல்லாரையும் கூப்பிடுவார். திருப்புகழ் சொல்லி தட்டுமா, கத்துக்கிறியா? அப்படி எங்களுக்கு எல்லாம் வராதுன்னு ஒண்ணு உண்டா, நான் சொல்லித்தரேன் பாடு அப்படின்னு சொல்லி அந்த ஏழை வாழ ஜனங்களுக்கு எல்லாம் திருப்புகழ் சொல்லி கொடுத்துட்டார். ஆயிரையே நுழையாது, பண்டிதாளுக்கே கஷ்டம். அதெல்லாம் சொல்லி கொடுத்து, ஏன்னா பக்திங்கிறது பிரச்சாரம் ஆகணும் எல்லாருக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த குகையை சுத்தம் பண்றதுக்கு அவருக்கு உதவ ஆரம்பிச்சுட்டான். இந்த குகையெல்லாம் நன்னா உள்ள போய் அகலமா போற மாதிரி பண்ணி, உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா 3 எலும்பு கூடு உள்ள இருந்துதான். யாரோ எந்த காலத்துல இருந்தாலோ தெரியல. எப்படி இருக்குன்னா, பத்மாசனம் போட்டு நிஷ்டையில உட்கார்ந்து இருக்காப்புல, உடம்பு இல்ல, சதையெல்லாம் போயிடுச்ச, வெறும் எலும்பு மட்டும். எந்த ரிஷியோ யார் தபஸ் பண்ணாலோ தெரியல. உடனே சுவாமிகள் என்ன பண்ணார், அவளுடைய திருமேனி அந்த எலும்பெல்லாம் எடுத்து தொட்டா பல பலம் உதிர்ந்துடுறது, ஒரு சட்டியை போட்டு எல்லாத்தையும் சேகரிச்சு வெளியில ஒரு குழியை தோண்டி அந்த இடத்துல நட்டு உள்ள போட்டு, அப்புறம் அரச மரம் வில்வ மரம் எல்லாம் நட்டு அது ஒரு அதிஷ்டானம் மாதிரி பண்ணிட்டார். எதுக்கு அப்படி பண்றான்னா, ஞானிகளுடைய அந்த ஞானம், அவளோட வைராக்கியம், அவளோட பக்தி, அவ என்னென்னலாம் அனுபவிச்சாலோ அந்த மேன்மை எல்லாம் எலும்பு வரையில் ஊடுருவி இருக்குமா. அதனால அந்த எலும்பு எங்க இருக்கோ, எங்க அவ உடம்பு பதிச்சிருக்காளோ அங்க இருந்து அந்த சக்தி வந்துட்டே இருக்கும் காலங்காலத்துக்கும். அதனால வரக்கூடிய ஜனங்களுக்கு பயன்பட்டுட்டுங்கிறதுக்காக அப்படி வைப்பா. அதுதான் அதிஷ்டானம். சமாதி மகான்களுக்கு வைக்கிறது. நிறைய பேருக்கு அதிஷ்டானங்கிற வார்த்தை தெரிய மாட்டேங்குது. அனுஷ்டானங்கிறா. போஜேந்திர சுவாமியோட அனுஷ்டானங்கிற, அனுஷ்டானங்கிறது சந்தியாவந்தனம் ஜபம் மாதிரி கிரியைகள். அதிஷ்டானம்ங்கிறது அசைவில்லாம ஒரு இடத்துல இருக்கிறது, அதிஷ்டானம். அப்படி ஏற்படுத்தினார். பெரிய அருணகிரிநாதரோட திருவுருவத்தை வச்சு ஆராதனை பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் திருப்புகழ் தான். கோபூஜையா இருந்தாலும் திருப்புகழ் தான். யஜ்ஞ யாகங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா ஜனங்களும் பண்ணக்கூடியதான் இருக்கணும் ஒரு காரியம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவ பண்றாப்புல இருந்தா அது பிரச்சாரம் ஆகாது. அதுக்குதான் இருக்கிறவா இருக்காளே. அதனால திருப்புகழை வச்சே எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணிட்டே இருந்தார். ஒரு சமயம் வழியெல்லாம் சுத்தம் பண்றது, சொனைக்கிட்ட எல்லாம் சுத்தம் பண்றது, இதெல்லாம் ஆட்களை வச்சு பண்ணுவார். கடுமையான வழப்பாடு. பக்த விஜயத்தையும் பார்க்கலாம், பெரிய புராணத்தையும் பார்க்கலாம். பக்திங்கிறது சோம்பேறிகளுக்கு கிடையவே கிடையாது. சாமியுடைய ஞானானந்த சுவாமியோட 10 பொன்மொழியில முதல்ல சுறுசுறுப்பாயிரு அப்படிங்கிற, ஆனால் படபடப்பா இராதேங்கிற. சுறுசுறுப்பா இருக்கிறவன் படபடப்பா இருக்க மாட்டான். எவன் சோம்பேறியோ அவன் தான் குறுக்க நடந்து அலைவான், ஏதோ சுறுசுறுப்பா இருக்காப்புல காட்டிக்கிறதுக்கு. சுறுசுறுப்பா இருந்தா, சுறுசுறுப்புங்கிறது முன்னாடியே திட்டம் போட்டு இந்த காரியத்தை இப்படி இப்படி பண்ணணும்னு பண்றது இல்லையா. மகான்கள் எல்லாருமே பார்த்தா கடுமையா உழைப்பான். சுவாமியே மத்தியானம் கட்டட வேடனா இருக்கிறதெல்லாம் தபோவனத்துல அங்க போய் மண் எடுத்து கொடுக்கறது, செங்கல் எடுத்து கொடுக்கறதெல்லாம் வேலை செய்வார். எதுக்கு சாமி நீங்க இதெல்லாம் செய்யறா, மத்தியானம் ஒரு வேலை பிட்சை போடுறா, அதுக்கு வேலை செய்ய வேண்டாமா? அவரோட ஆசிரமத்திலேயே உழைப்பு தான் மகான்கள் கத்துக் கொடுத்தது. அப்படி இவர் எல்லா இடத்துக்கும் ஆட்கள் லட்சுமே வேலை செய்வார். ஒரு சமயம் சொன்ன கிட்டக்க கொஞ்சம் நிறைய புல்லு மண்டி கிடக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, படிக்கட்டெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சரி, நான் பசங்கள்லாம் வரட்டும், அதை வச்சு ஏதாவது பண்ணி போன்னு இவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரு வயசானவர் வந்தார், கையில மம்புட்டி வச்சுன்னு வந்தார். ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா, பசிக்குது அப்படின்னு. அப்படியா, இந்த சட்டியில களி இருக்கு, சாப்பிடுறியான்னு கேட்டார். ஆமா ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடுறேன். அங்க
சொனக்கிட்ட எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தேன், போய் கீழே பாதையெல்லாம் சுத்தம் பண்ணினேன் அப்படின்னா. அப்படியா, சரி, இது கழவரதோ 2 கொத்து கொத்திருப்பாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, இங்க ஒன்னும் இலையோ தட்டோ ஒண்ணுமே இல்லையப்பா, எதுல சாப்பிடுவேன்னு. மண்வெட்டியிலேயே போடுங்க சாப்பிடுறது. சரின்னு போட்டார். போட்டா போட போட சாப்பிட்டுட்டே இருக்கு வயசான கிழவர். எப்படி சாப்பிடுறாரு? சரி, பாவம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. உன் பேர் என்னன்னார். எனக்கா மண்வெட்டி புலவர்னு பேருன்னா. இப்படி ஒரு பேர் யாருமே வைக்க மாட்டாளே. ஆச்சரியமா இருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் கிளம்பி இப்படி போயிட்டார். போயிட்டு வரேன் சாமின்னு போயிட்டார். அவர் போன செத்த நேரத்துக்கெல்லாம் போயிட்டே இருக்கார். கண்ணு முன்னாடி போற சிஷ்யா எல்லாம் வந்தா. அந்த கழவர் வந்தாருயா, களி கொடுத்தேன், வேலையெல்லாம் செஞ்சிருக்காராம். போய் பார்த்தா 10-15 பேர் பல நாள் பண்ண வேண்டிய வேலை நடந்திருக்கு செத்த நேரத்துக்குள்ள. இது யாரோ இந்த கழவர் தெரியலையே, நீ வேலை வரட்டின்னு போறா. அப்படியே மறைஞ்சு போயிட்டார் அந்த கழவர்னு. வள்ளிமலையில இந்த மாதிரி நிறைய அதிமானுஷ்ய லீலைகள்லாம் நடந்திருக்கு. வள்ளியோட சாநித்தியம் இருக்கிற பூமிங்கிறதுனால திருப்புகழ எங்கும் பரப்பும்படியாக முருகன் அவருக்கு ஆக்ஞை பண்ணினார். ஒரு இடத்துல இருந்து பாடுறதுங்கிறது ஒரு விதம். இது மாதிரி இருக்கு. காத்தாலை சாயந்தரம் தபோவன தினசரி வழிபாடு பாடுறோம், ஜனங்கள்லாம் வரா கலந்துக்கிறான், இது ஒரு விதம். ஒரு இடத்துல இல்லாமல் ஊர் ஊரா போய் பாட்டு பாடி கதை சொல்லி பிரச்சாரம் பண்றது, ரெண்டுமே தேவை. இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தா இங்க வர்றவாளுக்கு இந்த அனுகிரகம் கிடைக்கும். இங்க வர முடியாத வாழ்க்கை இப்படி ஒண்ணு இருக்குன்னு போய் சொல்லணுமே, அதுவும் நம்மளோட கடமை தானே. அதனால முருகன் அவரை கட்டளை விட்டார், வெளியில எல்லாம் போய் பண்ணுன்னு. திருச்செந்தூர் போய் திருத்தணி போய் அப்படி ஒரு இடத்துலயும் பாடுவார். உறக்க பாடுறத 10 பேர் வந்துட்டா, பாட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? சில பேர் தெரியும், சில பேர் தெரியாதுமா. இது திருப்புகழ் அருணகிரிநாதர் முருகன் மேல எழுதினது. கத்துக்கணுமா? உட்கார் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லி கொடுத்துருவார். திருச்செந்தூர்ல போனா நிறைய இந்த கிராமத்து பெண்மணிகள்லாம் வந்தா, அவளுக்கு திருப்புகழ் இருக்க சில பாடல்கள், வேல் வகுப்பு, மயில் வகுப்பு எல்லாம் சொல்லி கொடுத்து கும்மி அடிச்சு பாடுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். அங்கேயே இருந்த வாழெல்லாம் பழக்கப்படுத்தினார். அப்படி ஒரு நாளைக்கு எல்லாருமா கத்துண்டு ஜம்முன்னு பாடிட்டு இருக்க சாமிகள் தள்ளி நின்று பாக்குறாரு. ஆகா, இவ்வளவு அழகா இருக்கு, இத்தனை பேரும் வள்ளியம்மை மாதிரி இருக்காளே, பாடுறாளே அப்படின்னு நினைக்கிறத ஒரு குட்டி குழந்தை திடீர்னு நடுவுல போயிடுது. யார் வீட்டு குழந்தையோ பாடுறவாளுக்கு நடுவுல போறதேன்னு பார்த்தா நடுவுல உட்காந்து அது பாட்டு ஆடுறது. நடுவுல நின்றுண்டு யாரோ விசேஷத்துக்கு திருச்செந்தூருக்கு வந்தவா ஸ்கந்த செட்டிக்கெல்லாம் கூட்டம் வருமே, குழந்தைக்கு முருகன் மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கா. ஜம்முன்னு பட்டாடை உடுத்தின்னு இருக்கு, நெத்தியில விபூதி இல்லையா, சந்தனத்துல திலகம் விட்டு இருக்கு, அழகா இருக்கு குழந்தை பாக்குறதுக்கு. சரி, யார் வீட்டு குழந்தையோன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆடி முடிச்ச உடனே விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த குழந்தைய காணும். அவ்வளவு நேரம் ஆடி இருக்கு. எல்லா ஜனங்களும் தேடினாலும் எங்கேயும் கண்ணில் படலை. ஏன்னா பக்திக்கு முருகன் ஓடி வந்துடுவான்ங்கிறத அங்கங்க முருகன் காட்டி கொடுத்தான். அப்புறம் சென்னைக்கு இந்த செங்கல்வராய பிள்ளை, சண்முக பிள்ளைன்னு 2 பக்தர்கள். யாரவான்னா வாதா சுப்பிரமணிய பிள்ளைங்கிற பெரியவர் தான் திருப்புகழ ஊர் ஊரா போய் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன் எனக்கு கதையில. யார் யார்கிட்ட எங்கெங்க சுவடி இருக்கோ கிராமம் கிராமமா அலைவர். பாவம் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இந்த காலம் மாதிரி போக்குவரத்து வசதிகளும் கிடையாது, தகவல் தொடர்பு வசதிகளும் கிடையாது. கிராமம் கிராமமா அலைவர். உங்க ஊர்ல ஏதாவது ஓலைச்சுவடி இருக்கா, ஏதாவது பழசு வேண்டாத சமாச்சார புஸ்தகம் ஏதாவது தூக்கி போடுறது இருக்கான்னு, அதுலக்கே திருப்பூர் இருக்கான்னு தேடுவார். சில பேர் காசு கேட்டா காசு கொடுப்பார். அது படிக்கவே முடியாது, தொட்டா பொடி பொடியா ஆயிடும். அதுக்கான ஆட்களை வச்சு அதை பரிசோதனை பண்ணுவார். அப்புறம் ஊவே சாமிநாதையர் மாதிரி பெரிய மகான்கள்ட்ட கொடுத்து பிழை திருத்தம் பண்ண சொல்வார். அப்படி கஷ்டப்பட்டு அந்த புஸ்தகத்தை போட்டார். அவரோட பிள்ளைகள் சண்முக பிள்ளை, செங்கல்வராய பிள்ளை. செங்கல்வராய பிள்ளைய திருத்தணியில அவர் பார்த்தாருங்கிறத நான் ஏற்கனவே கதையில சொன்னேன். அவ சென்னையில இருந்தா, அப்பா மாதிரி வாடுக்கும் கோர்ட் உத்தியோகம் தான். அதனால இவர் அவ வீட்டுக்கு அடிக்கடி போவார். அங்க ஒரு தினம் அவ வீட்டுக்கு போயிருக்கிற சந்தர்ப்பத்துல தெருவில் இப்படி வந்துட்டு இருக்கார். சில சமயம் ஒரு துண்டு கட்டிப்பார், சில சமயம் ஒரு கோமணம் தான் கட்டிப்பார், ஒன்னும் கிடையாது, வஸ்திரம் கிடையாது. பஜனை பண்ணும்போது அந்த ஏக்சார் வச்சுப்பார், உடைமைகள்னு ஒண்ணும் கிடையாது. அவர் வெத்தலை போடுற பழக்கம் உண்டு, அதனால ஒரு வெத்தலை டப்பா வச்சுட்டு இருப்பார். அதுல ஏதாவது பஸ் சார்ஜுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த காசு போட்டு தனியா பர்செல்லாம் வச்சுக்க மாட்டார். வச்சுட்டு எங்கோ வந்துட்டு இருக்காரு அந்த தெரு வழியா. ஒரு 10 வயசு பொண்ணு அங்கேருந்து ஓடி வந்தது. அருந்தெரியல தெருல எத்தனையோ பேர், அதுவும் பாரிஸ் கார்னர் டவுன்ல மெட்ராஸ்ல கூட்டமான கூட்டம், ஜனங்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பா எந்த காலத்திலயும். அது ஏதோ ஒரு குழந்தை திடீர்னு ஓடி வந்தது, தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு, நீ என்னம்மா அப்படின்னார்.
நீ திருப்புகழ் பாடுவேல்ல அப்படின்னு. ஆமா பாடுவேனே, இந்த குழந்தைங்க தெரிஞ்சிருக்கு பாரு நினைச்சுல, பாட்டு பாடுறியா அப்படின்னு. பாடுறேன்டி கண்ணா அப்படின்னு என்ன பண்ணார், அந்த குழந்தைய பக்கத்துல வீட்டு திண்ணையில உட்காந்து வச்சுட்டு, அவருக்கு சுவாசமே திருப்புகழ் தானே, அதனால ஆசையா பாடினார். முடிச்ச உடனே, நீ பாடிட்ட தாத்தா, அவன் பாட்டு பாட்டுமா, நீ பாடுவியா, உனக்கு திருப்புகழ் தெரியுமா? தெரியும் பாட. கண்ணு மூடின்னு பாடுறது. சிறகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்புமே மிகவும் இதாபகன் பிரிது பராக்கர விழைவு புறா புனையும் குமார முருக சதாச்சர அரகன கார்த்திகை முலை நுகர் பார்த்திப என்று பாடி மொழி குழரா தொழுதழுதழுதாட்பட முழுதுமலா பொருள் தந்திடாயோ பரகதி காட்டிய விரகதி தோச்சய பரம பராக்கிரம சம்பராரி படவிழியார் பொது பசுபதி போற்றிய பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே இறை கடல் தீப்பட நிசுச்சர கூப்பிட எழுகிரியார் கிழவென்ற வேளா இமையவர் நாட்டினில் நிறை குடியேற்றிய எழுகரை நாட்டவர் தம்பிரானே முருகா சதாட்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப என்று பாடி மொழி குழரா தொழுதழுதழுதாட்பட முழுதுமலா பொருள் கண்டிடாயோ அப்படிங்கிற பாட்ட மோகன ராகத்துல அந்த குழந்தை பாடுறது. தேவகானம் உருகி போயிட்டார். இத்தினூண்டு குழந்தை இப்படி பாடுறதே, நம்ம ஊரூரா போய் எல்லாருக்கும் திருப்புகழ் சொல்லித்தரோம், யாரு இந்த குழந்தைன்னு தெரியல, இந்த குழந்தைக்கான சொல்லி கொடுத்துருக்காளே, இவ்வளவு அழகா சந்தம் பிரிச்சு அழகா பாடுறதே, ரொம்ப ரசிச்சு கேட்டார். கண்ணை திறந்தார், கண்ண தாரதாரையா ஜலம் வருது அவருக்கு, கண்ணை தொடச்சுண்டார், அப்படியே மாறி கட்டினுட்டார் அந்த குழந்தைய. இவ்வளவு நல்லா பாடுறியே, ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு. அவ்வளவுதானா, எனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டியா, உனக்கு என்னமா வேணும், என் பிராணனை கூட உனக்கு கொடுக்கலாம், உனக்கு என்ன வேணும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இந்த வெத்தலை டப்பாவை கொடு கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு கொடுத்துட்டு ஓடி போயிடுச்சேன் இந்த கூட்டத்துக்குள்ள. வெத்தலை டப்பா வச்சு இந்த பொண்ணு என்ன பண்ண போறது, பார்த்தா அது 5 ரூபா காசு வேற இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம ஊருக்கு போகணுமே, யாரையோ கேட்டுக்கலாம், கேட்டு வாங்கிட்டு வந்துட்டார். கூட இன்னொரு பக்தர் வந்தார், அவரோட சேர்ந்துட்டு சுவாமிகள் திருப்பியும் அடிக்கடி சென்னை வருவார், திருப்பி பிரச்சாரம் பண்ணுவார் நிறைய இடங்கள்ல, திருப்பி வள்ளிமலைக்கே வந்துடுவார். வள்ளிமலைக்கு வரத்த படி ஏறுறார், அந்த இடத்துல ஒரு குகை கிட்ட ஒரு பாறை பக்கத்துல அங்க மெட்ராஸ்ல கொடுத்த டப்பா அங்க இருக்கு. இந்த டப்பா எப்படி இங்க வந்தது ஆச்சரியப்பட்டார். திறந்து பார்த்தா 5 ரூபா பணம் அப்படியே இருக்கு, இவர் வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ராவா, என்ன, உன்னை நான் மறவேன் என்னை நீ மறவாதே பொங்கின்னு. சரி கதறி எழுதுட்ட. அதாவது துர்கா லட்சுமி சரஸ்வதி 3 சேர்ந்த வடிவம், அதுக்கு ஹலாதினி சக்தின்னு பேரு. அது ஒரு ஆஹ்லாதம், ஒரு ஆனந்தம் பொங்கி வரும்படியான ஒரு சக்தி. அது ராதைக்கு அந்த பேர் உண்டு. ராதைக்கு ஹலாதினி சக்தி சுரூபிணின்னு ராஜா கல்யாணத்தை சொல்லுவா. பிருந்தாவனத்தை பிரேம் மந்திர் போனா இன்னைக்கும் துர்கா லட்சுமி சரஸ்வதி 3 சேர்ந்த ரூபமா ராதையை வச்சிருப்பா. தேவி பாகவதத்துல ராதையோட பெருமையை சொல்றது அப்படிதான் சொல்றது. சாதாரண ஏதோ யாதவ குலத்து பொண்ணுன்னு நினைச்சு ஏமாந்தன்றப்படாத அவள் பராசக்தின்னு சொல்றது. இந்த ஹலாதினிங்கிறது அப்படியே தமிழ்ல சொன்னா பொங்கிங்கிறது. ஏன்னா மகாவிஷ்ணுவுடைய அவரோட ஆனந்தப்பட்டு இருக்கும்போது அவர் ஆனந்த கண்ணீர்ல இருந்து 2 சொட்டு கண்ணீர்ல இருந்து 2 தெய்வ குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்ததுன்னு சொல்றது ஸ்கந்தபுராணம். ஒரு குழந்தைய தேவேந்திரனை வளர்க்க சொன்னார்,
அவனே சூரபத்மனுக்கு பயந்து அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான், என்னால முடியாதுன்னு அவன் ஐராவதத்திட்ட கொடுத்து வளர்க்க சொன்னான். அது தெய்வீக யானைங்கிறதுனால அதுக்கு எல்லாம் தெரியும், பண்ண முடியும். அந்த தெய்வ யானையால வளர்க்கப்பட்டதுனால தெய்வ யானைன்னு அந்த முதல் குழந்தைக்கு பேர். இரண்டாவது குழந்தை வள்ளிக்கிழங்கு இருக்கக்கூடிய இந்த காட்டுல மகாவிஷ்ணு மகாலட்சுமி கிருப்பையால கிடைச்சு நம்பிராஜன்கிற வேடனால வளர்க்கப்பட்டதுனால அவளுக்கு வள்ளின்னு பேர். இந்த வள்ளி தேவசானை சேர்த்து வள்ளி தேவசானா 2 பேர்ல அவ 2 பேருமே விஷ்ணு புத்திரிகள்ங்கிறதுனால அவளுக்கு வைஷ்ணவிங்கிற நாமமும் உண்டு. அந்த வள்ளிங்கிறவள் இச்சாசக்தி, தேவசேனைங்கிற தேவ யானைங்கிறவள் கிரியாசக்தி, முருகன் ஞானசக்தி. அதுதான் வள்ளி தேவசேனையோட முருகன் இங்க இருக்காரு நம்ம கோவில்ல. ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுக்கான ஒரு ஆர்வம், அதுக்கான ஒரு பிரேமையோட அந்த காரியத்தை பண்ற ஸ்ரத்த, இதுதான் இச்சை. அந்த ஆசையோட பண்ணக்கூடிய காரியம்ங்கிறது கிரியை. இதை நடத்தி வைக்கிறவன் பகவான் அப்படின்னு அவனை சரணாகதி பண்ணி அவனோட கலக்கிறது ஞானம். இதுதான் அந்த 3 சொரூபமா இருக்குது. இதுல வள்ளி ஹலாதினி ரூபிணிங்கிறதுனால பொங்கிங்கிற நாமம் அவளுக்கே உண்டு. அவளுக்கு ஒரு தோழி உண்டான், வன தேவதேவள். அந்த வள்ளி மலை அவள்தான் காப்பாத்துறான். அவளுக்கும் பொங்கின்னு ஒரு பேர் உண்டு, வள்ளிக்கும் பொங்கின்னு ஒரு பேர் உண்டு. அந்த பாறை கிட்ட அது கிடைச்சதா அந்த பாறைக்கு பொங்கி பாறைன்னு பேர் வச்சுட்டார். தினம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி அந்த பாறைக்கு ஒரு திருப்புகழ் பாடி ஒரு பூஜை பண்றது அப்படிங்கிற ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தார். ஜாதி மத பேதம் இல்லாமல் யாரெல்லாம் வராளோ எல்லாருக்கும் திருப்புகழ் சொல்லி கொடுப்பார். யாரையும் தள்ளுபடியே பண்ண மாட்டார். பக்திக்கு பேதமே இல்லைன்னு சொல்லுவார் சுவாமிகள். ராத்திரி நேரம் யாராவது சாமி நீங்க பாட்டு பாடுறீங்க, எங்களுக்கு எல்லாம் வரணும் போல இருக்கு, ஆனா மேல எல்லாம் இருட்டா இருக்கேன்னா தைரியமா வா, முருகன் காப்பாத்துவான், திருப்புகள் பாடிண்டே வா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இரவுல சில பேர் வரும்பொழுது வழி தெரியாமல் எங்கேயோ சப்பாத்தி கல்லையெல்லாம் மிதிச்சுட்டு கால் புண்ணா போயிடுத்து. ஒண்ணுமே அப்பெல்லாம் டார்ச் எல்லாம் கிடையாது, அந்த காலத்துல பேட்டரி வெளிச்சம் எல்லாம் கிடையாது. எங்கிருந்தோ ஒரு ஜோதி வெளிச்சம் தெரிஞ்சு இவ காலில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துன்னு பார்த்து தெரிஞ்சு மேல போயிட்டா. சரி, மலை மேல இருந்து யாரோ வெளிச்சம் காட்டுறான்னு நினைச்சுட்டு இருக்கா. அங்க போனா நம்ம ஜோதி மறைஞ்சு எடுத்து சாமிகிட்ட சொன்னா இதெல்லாம் இங்க சகஜம்னு சொல்ற. நிறைய பாம்பு நடமாட்டம் உண்டு, செந்தேள் எல்லாம் சுத்தும். பாடும்போது சில பேர் பயப்படுவான், பயப்படாதீங்க, குகையிலே உட்காந்து எல்லாரையும் பாட சொல்லுவார். அது பாடு, அதுவும் திருப்பூர் கேட்கதான் வந்திருக்கு, அது பாட்டுக்கு போயிடுங்க. எந்த ஜீவனும் யாரையும் ஒண்ணும் பண்ணினதே இல்லை சாநித்தியத்தினால. ஒரு தினம் திருப்புகள் பாடின்னு இருக்கிறது சிறுத்த புலியே வந்துருச்சு, கொலை நடுங்கி போயிட்டா. எல்லாரும் தப்பிச்சு ஓட முடியாது, அது ஓடுற வேகத்துக்கு. ஒன்னும் பண்ணாது, பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ணல. பாட்டு கட்டுது, இறங்கி போயிடுது. அப்போ பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறதும், எப்பேற்பட்ட துஷ்ட ஜந்துக்களை கூட அதை அடைக்கிடுங்கிறதுக்கும் இவ அனுபவத்துல தெரிஞ்சுட்டான். வெள்ளிமலையில இது மாதிரி நிறைய அதிசய சம்பவங்கள் நடந்திருக்குன்னு போட்டிருக்கான். ஒரு சமயம் பக்தாளோட திருப்புகள் பாடிண்டே மலைய கிரி பிரதட்சணமா வந்துட்டு இருக்கார். அப்போ அந்த காலத்துல ஒரு 2 கட்டாவன் இருந்தான், அவனுக்கு கலியுக முருகன்னு பேரு. ஜனங்கள்லாம் பட்டம் கொடுத்துட்டா. என்னவா, கிருஷ்ணர் காலத்திலேயே அப்படி ஒருத்தர் இருக்கான், பவுண்டரக வாசுதேவன்னு. நான் தான் கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் பொய்ன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கான் கிருஷ்ணர் காலத்திலேயே. போலிகள். இவ என்ன பண்ணுவா, இந்த சுடுகாட்டுல எல்லாம் போய் இந்த எண்ணெதோ மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி துர்தேவதைகளை உபாசனை பண்ணி இவாளுக்கு இதுல சக்தி எல்லாம் கிடைச்சிடும். இப்ப சில பேர் பதவியில இருக்கிறவா பதவிய தவறா பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி ஊழல் பண்ற மாதிரி இது. இவாளால திடீர்னு ஏதாவது பொருள் வரவழைப்பா. நல்லது ஜாதி அதிகம் பண்ண முடியாது, கெட்டதுதான் பண்ண முடியும். யார்ட்டையாவது காசு கேட்பா, அவன் தரலன்னா உன் கால் விளங்காம போட்டோன்னா கால் உடனே விளங்காம போயிடும். நீ நாளைல இருந்து பேச மாட்டேன், இல்லை இப்போ இருந்து பேச மாட்டேன், பேச முடியாம போயிடுவான். அந்த மாதிரினா சக்திகளை காட்டி பயமூர்த்தி அதனால பணம் வசூல் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த மாதிரி மாந்திரிகள் மந்திரவாதிகள் எப்பவுமே உண்டு. அப்படி இவன் நான் தான் முருகன் சொல்லிட்டு திரிகிறான். இவனுக்கு பக்தாள் வேற எங்கேருந்து வந்திருக்கான். இவன் டூப்ளிகேட்னு அவருக்கு தெரியுமே, அவரையே மதிக்க போறார். அவர் ஒன்னும் சொல்லல, அவர் பாட்டு திருப்பி பாடின்னு போயிட்டு இருக்கார். நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு கூட பாடின்னு வர்றவா அத்தனை பேருக்கும் சுவாமிகள் உள்பட எல்லாருக்கும் தொண்டை கட்டி பாட முடியாம போகட்டும்னு ஒரு மந்திரம் பிரயோகம் பண்ணான். சுவாமிகள்கிட்ட அது வேலை செய்யல. இவ எல்லாருக்கும் தொண்டை கட்டி போயிடுது. கண்ணை முடின்னு பாடி டக்குன்னு கண்ணை திறந்தா, என்னடா ஒருத்தரும் பாட மாட்டேங்கிறீங்கிறான். பேச்சு வரல.
அவன் அங்க நின்று இருக்கான், புரிஞ்சு விட்டார். அவளெல்லாம் உத்து ஒரு பார்வை பார்த்தார், ஒரு அதட்டல் பட்டார், பாடுறா அப்படின்னா எல்லாரும் கணின்னு பாட்டுட்டான். இந்த மந்திரம் வேலை செய்யல. அதுக்கப்புறம் என்னென்னமோ பிரயோகங்கள்லாம் பண்ணி பார்த்தான், சுவாமிகளை நடமாட விடாம பண்றதுக்கு, பாட விடாம பண்றதுக்கு எல்லா மந்திரமும் போயிடுச்சு போயிடுது. அப்புறம் அவன் கத்துண்ட வித்தைகள்லாம் துர்தேவதைகள்லாம் வரவழிச்சே அவரை மிரட்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணினான். எல்லாத்துக்கும் திருப்புகள், சரபேஸ்வரரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு திருப்புகள் இருக்கு. 18 புராணங்கள்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கோ, ராமாயணமோ மகாபாரதமோ இதிகாசங்களோ பாகவதமோ எல்லாமே திருப்புகளை அடக்கிதான் அருணகிரிநாதர் எழுதியிருக்கார். ஆனா எந்த திருப்புகளை வச்சுட்டே எந்த புராணமும் சொல்லிட முடியும், அப்படி எழுதியிருக்கார். அது மாதிரி சரபேஸ்வரருடைய அவர் மகா உக்கிரகமான சுரூபம் இல்லையா, சிவபெருமானுடைய உக்ர ரூபம், மகாவிஷ்ணுவோட உக்ர ரூபம் ரிசிம்மர் மாதிரி சிவபெருமானோட உக்ர ரூபம் வந்து சர்வேஸ்வரர். சர்வேஸ்வரர் வந்து நரசிம்மரோட உக்ரகத்தையே அடக்கினார்னு சொல்லுவான். அவரை ஆலிங்கனம் பண்ணி அவர் உக்ரகத்தை அடக்கினார்னு சொல்லுவான். அந்த திருப்புகள் பாடினார், திருபுவனத்துக்கு உண்டானது. பாடின உடனே இவன் பண்ணின இத்தனை விதமான துஷ்ட தேவத பிரயோகமும் பலிக்காமல் போய் தன்னுடைய தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஆயிடு. அப்ப அவன்கிட்ட எல்லாம் யாரெல்லாம் சிஷ்யாளா இருந்தாலும் அவள் இல்லாம சுவாமிகள் கிட்டயே பக்தாளா வந்துட்டா. சில சமயம் ராத்திரி பாடும்போது வாழ்க்கெல்லாம் என்ன நியமம்னு சொன்னா, கல்யாணம்னு சொன்னா இத்தனை பேருக்கு பத்திரிகை கொடுத்துமா இத்தனை பேர் வருவான்னு தெரியும் இல்லையா. ஒரு 100 பத்திரிகை கொடுத்துருக்கேன்பா, அவரு 75 பேராவது வருவா. எல்லாரும் சாப்பிடுவான்னு சொல்ல முடியாது, ஒரு 50 பேருக்கு சமைச்சு வை அப்படின்னு சொல்லுவோம், கணக்கு பண்ணுவோம். சமயக்காரன் எத்தனை பேர் சமைக்கணும்னு கேட்பான். பஜனையில பெரிய கஷ்டம், யார் வருவான்னு சொல்ல முடியாது, வர்றவாழ போன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால எப்பவுமே சத்சங்க நடக்கிறத நிறைய ஆகார சமிருத்தியா பண்ணி வைப்பா. யார் வந்தாலும் அவள் இந்த சொல்லாம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில பேர் பஜனைக்குன்னு வருவா, பிரசாதம் வாங்கிட்டு போவா. சில பேர் பிரசாதத்துக்குன்னு வருவா, அப்பவும் தப்பு இல்லைன்னு அவளுக்கு கொடுத்துடுவா. அப்ப இவாளுக்குள்ள ஒரு கணக்கு வச்சுட்டு கீழே இருந்து வரக்கூடிய பக்தாள்லாம் மலை மேல குடியிருப்பே கிடையாது, கீழே கிராமத்துல இருந்து தான் வருவா. அவ வீட்டுல இருந்து ஏதாவது ஆகாரம் கொண்டு வருவா, வரவாளுக்கெல்லாம் பஜனை முடிஞ்ச உடனே கொடுக்கணும்னு. அன்னைக்கு இவன் கொண்டு வருவான்னு அவன் நினைச்சா, அவன் கொண்டு வரான் இவன் நினைச்சா, ஒத்துரும் கொண்டு வராம வந்துட்டா. பஜனை முடிஞ்ச அப்புறம் எல்லாருக்கும் பசிக்கிறது. அப்புறம் தான் யாருமே கொண்டு வரலன்னு தெரிஞ்சது. கவலைப்படாதா, முருகன் கொடுப்பார், பாடு, சாப்பாடு வர்றவர்கள் பாடுங்க வேண்டாம். பாடுறதுக்கே தெம்பில்ல சாமி, பசிக்கிறது, பாடு பாடு. ஒரு 2 பாட்டு ஆனவன ஒருத்தவங்க சாமி கொடுப்பாருனால சாமி கொடுக்கலையே பசிக்கிறதேங்கிறான். அடுத்த இன்னும் 2 பாட்டு பாடுறதுக்குள்ள எங்க இருந்தோ ஒரு பக்தர் வந்தார், அத்தனை பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டார். வழக்கமா வர்ற பக்தர் தான், எனக்கு தோணித்து சாமியோட அனுகிரகத்தினாலே அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு லீலை அங்க நடந்திருக்கு. ஒரு சமயம் தொடர்ந்த நிஷ்டையில இருக்கணும்னு சுவாமி நினைச்சார். சாதுக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாம் கோவிலுக்கு போறோம், சத்து நேரம் சாமி பார்த்துன்னு உட்காந்துருக்கோம், 15 நிமிஷமா 10 நிமிஷமா ராமநாமா சொல்றோம், படத்திலேயே போய் உட்கார்றோம், மனசு அமைதியா தான் இருக்கு. போஜேந்திர சுவாமி வெளியில வந்து மணி எடுத்து கிளம்பி போன்னு சொல்லல இல்லையா. நமக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியல, நம்ம விவகாரம் நம்மளை இழுக்கிறது. எங்க போனாலும் எந்த சத்சங்கத்துக்கு போனாலும் மனசு வரமாட்டேங்கிறதுங்கிறது உண்மை இல்லையா. பண்டரிபுரத்துக்கே யாத்திரை பொறுத்த நிறைய பேர் சொல்லுவா, வரத்துக்கே மனசு இல்ல மாமா, பாண்டவங்கனா போன்னு விரட்டுறான். நமக்கு பிராரப்தம் இழுக்கிறது வந்துடுறோம். ரொம்ப நேரம் சத்சங்கத்தை நம்மளால இருக்க முடியல. ஆனா யாருக்கு அதுல ருச்சி இருக்கோ அவ இருந்துடுவா. மற்றவாளுக்கு பிராரப்தத்தினால திருப்பி திருப்பி வர்ற மாதிரி நேர்ந்துடும். சுவாமிகள் வந்து மலையை விட்டு அசையாமல் அங்கேயேதான் இருந்துட்டு இருக்கார். அவர் தேடி வர்றவாளுக்கு திருப்புகள் அனுகிரகம் பண்ணுவார். மலையை பாத்துக்கிறதுக்கெல்லாம் பக்தாள் வந்துட்டாங்க, விளக்கு போடுவா, அகல் போடுவா. அவரே அவளை பாத்துக்க சொல்லிட்டு இறங்கி ஊருக்குள்ள போவார், அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கு எல்லாம் போவார். அவருடைய பூர்வ சரித்திரம் முதல்லயே நான் சொன்னேன். பழனியிலேந்து நடந்து பான தீர்த்தம் வரல போய் தீர்த்தம் கொண்டு வந்தவர்னு இருக்கு இல்லையா. மகாமகத்துக்கு திருச்சியில காவேரியில குதிச்சு நீங்கியே மகாமகத்துக்கு போனாருன்னு இருக்கு. சாமியை பார்க்க முடியாதவா, மகாமக குளத்தை குளிக்க முடியாதவா, வயசான வாழை தோல்ல தூக்கிட்டு போய் ஒருத்தரை வயசான வாழை கூட்டிட்டு போய் குளிக்க வச்சாருன்னு இருக்கு. உடம்பு சிரமமே பற்றதை பத்தி கவலைப்படாத ஒரு சுவாமி. ஆனா அவ என்ன பண்ணுவா, நடுவுல நிஷ்டை இல்ல, அவளுக்கு ஒரு நாட்டம் உண்டு. ஞானிகளுக்கு
பக்தாள்கிட்ட சொன்னார், அந்த குகைக்குள்ள நான் உட்காந்துக்க போறேன், 7 நாளைக்கு நிஷ்டால இருக்க போறேன், வெளியில குகைய பாறையை போட்டு மூடிடுமோ, யாரும் உள்ள வரக்கூடாது 7 நாளைக்கு. என்ன சாமி 7 நாளைக்கு எப்படி உள்ள இருப்பீங்க, பசிக்காதா? அதான் எனக்கு பசியெல்லாம் கிடையாதுடா. மூடுறா. மூடிட்டா. அவர் அதட்டல் போட்டுதான் பேசுவார், கமாண்டிங்கா இருக்கும், அதனால கொஞ்சம் பயம் உண்டு. அது பாறையை போட்டு மூடிட்டா. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வரலாம் பயம் வந்துட்டு. உள்ளுக்குள்ள ஒன்னும் ஆகார வசதி கிடையாது, எதுக்குமே யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் உண்டு. பிற்காலத்துல சுவாமிகள் வெளியில அடுப்பு மூட்டி சமைச்சு வரவாளுக்கெல்லாம் தானே 50 பேர் 100 பேர் 500 பேருக்கு பரமாறி இருக்காங்க. குடிக்க ஜலம் கூட உள்ள கிடையாது. 3 நாள் ஆச்சு, 3 நாள் சாப்பிடாம ஜலம் குடிக்காம இருக்க முடியுமான்னு பயம். 4 நாள் பாக்கி இருக்கேன், 1 வாரம் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கா. திறக்கிறதுக்கு பயம், கத்துவார். அப்போ கீழே இருந்து சில பக்தார்கள் சுவாமிகளை பார்க்க வர, அவளுக்கு தெரியும் அது நிஷ்டையில இருக்காருன்னு. வந்த உடனே விஷயம் சொன்ன உடனே இவாளை திட்டினான். அவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு அறிவு இல்லையா ஐயா, அவர் நிஷ்டால இருந்து அப்படியே பிராணனை விட்டுடுவார், அவருக்கு என்ன வந்தது? சன்னியாசிக்கு உடல் மேல ஆசை கிடையாது, நமக்கு நம்ம குருநாதர் போயிட்டாருன்னா நமக்கு தான் நஷ்டம். அதனால சத்தம் போட்டு திறக்கணும்னா சாமி திட்டா போறார். திறந்தா சாமி திட்டுவார், திறக்கலைன்னா நாங்க திட்டுவோம், எது தேவை. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து பாறையை நகர்த்தினா, இவ்வளவு பேர் சத்தம் போட்டு பாறையை நகர்த்தினது கூட அவருக்கு தெரியல. அப்படியே இன்னைக்கு மூடுறத உட்காண்டு இருந்தாரு, அதே நிலையில அப்படியே உட்காந்து இருக்காரு. 3 நாள் ஆச்சு, வேற வழியே இல்லை. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து சாமி 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 சாமின்னு குரல் கொடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணை மெதுவா திறந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு பிரஜை வந்தது. ஏண்டா திறக்கப்படாதுன்னு சொல்லிருக்கேன், ஏண்டா திறந்தீங்கன்னு சத்தம் போட்டார். சாமி வரலாம் கோச்சுக்கிறா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, என்ன முருகன் காப்பாற்ற வேண்டாம், ஏண்டா உங்களுக்கு தெரியல, நிஷ்ட பண்ண விடாம பண்ணிட்டேளே. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு தடவை உட்காந்து இந்த தடவை கொஞ்சம் திறக்கிறதுக்கு இவ பயந்தா. அதே மாதிரி சென்னையில இருந்தோ வேற ஊர்ல இருந்தோ வந்த ஒரு பக்தை ஒரு அம்மா திறக்க சொல்லி நிர்பந்தம் பண்ணி தலையில வெண்ணெய வச்சு தேய்ச்சா அப்படியே நெய் காஞ்சி வரலாம். நெய் இவ்வளவு சூடு, தபஸ், குடமா தலையில ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணி அப்புறம் தண்டபாணி குரல் கொடுத்துட்டே பிரஜை வந்துடுத்தவருக்கு. சென்னையில இங்க பக்தாண்டு வீட்டுக்கு வந்திருப்பார். அதே நேரத்தில் அங்க திருப்புகள் விடாம திருப்புகள் பாடணும். நான் இறங்கி போயிட்டேன்னா திருப்புகள் பாடாம இருக்கக்கூடாது. கோவில் மட்டம்னா தானே, நாங்க ஊர்ல இருக்கோமோ இல்லையோ, இங்க அந்த தினசரி வழிபாடு நடந்தாகணும், தீப ஜோதி நடந்தாகணும், விஷ்ணு சாஸ்திரநாமம் நடந்தாகணும். அதுதான் கோவிலுங்கிறது. வீட்டு பூஜைங்கிறது அப்படி இல்லை, இருக்கிறத பண்றோம், இல்லைன்னா ஒரு அரிசி பருப்பு வெள்ளம் வச்சுட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம், சாமியை நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோன்னு. நம்மளோட பக்தி. மடம்ங்கிறது கோவில்ங்கிறது அப்படி இல்லை, எந்த நேரத்துல யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் நடந்தாகணும் அப்படி நியமிச்சிருக்காரு. நான் இல்லாத போது நீங்க எல்லாம் பாடணும்னு, சாமி இல்லாட்டாலும் தீபம் போட்டு வாழலாம் பாடணும்னு பாடுறா. ஆனா கமண்டலத்தை தூக்கின்னு உள்ள வந்துட்டார், தண்டவாணி அப்படின்னு கத்தினே வந்துட்டார். அவருக்கு பழனி முருகன் ரொம்ப பிடிக்கும். ஆகா சாமி வந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் எழுந்திருந்தா. டக்குன்னு உள்ள வந்தவர் கடற்கரை உட்காராம எழுந்து போயிட்டார். எங்க எழுந்து போறாரு, இவர் வந்தது வராதுமா அப்படின்னு பார்த்தா, இந்த கணேசகிரின்னு ஒரு கிரி இருக்கு. அந்த இடத்துலதான் வள்ளிதனை கைப்பிடிக்க வருந்தி நின்ற வேலனுக்கு வனந்தனிலே யானையாகி வழிவகுத்த பிள்ளையார்னு பாடுறோமே. அண்ணன் தன்னை கும்பிடாமல் ஆரணங்கை பிடிக்க சென்ற ஆறுமுக வேலனுக்கு அல்ல தந்த பிள்ளையார் அப்படின்னு விக்னேஸ்வரர் யானையாக வந்து வள்ளியும் முருகனை சேர்த்து வச்ச அந்த இடம். அந்த இடத்துல அந்த மலையா யானை உட்காந்துருக்காமலேயே இருக்குமா, கணேசகிரின்னு பேர். அந்த இடத்துக்கிட்ட போறார். இங்க எங்க போறாருன்னு அப்படியே மறைஞ்சு போயிட்டார். அதுக்கு 3-4 நாள் கழிச்சு தான் மெட்ராஸ் வந்திருக்காரு. சாமி அன்னைக்கு வந்துட்டு உடனே போயிட்டேன்னா, நான் எங்கடா வந்தேன், மெட்ராஸ்ல தான் இருந்தேங்கிறா. அந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக அங்கங்க தரிசனம் கொடுக்கிறார். சேஷாத்ரி சுவாமி சரித்திரத்திலையும் இருக்குது. காய வியூகம்னு இந்த சித்திக்கு பேரு. ஒரே நேரத்துல பல இடங்கள்ல காட்சி கொடுப்பான். நம்ம சுவாமி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. பாலக்காட்டுல ஒருத்தரும் பஜனைக்கு போயிருந்தோம். திருவனந்தபுரத்துல பத்மநாப பாகவதர்னு ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்தா. அப்ப அவர் சொன்னார், இந்த பட்டத்தை என் குருநாதர் ஞானானந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றேன், ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருது சொல்லிடுறேன். என்னன்னு, ஒருதான் தபோவனம் போயிருந்தேன், ராத்திரி எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஆகாரம் எடுத்துன்னு எல்லாரும் ஓய்வுக்கு போயிட்டா. சாமி என்ன கூப்பிட்டார், பஜனை பண்ணுவோம்னு சொன்னார். அவரும் நானும் தான், யாருமே இல்லை. நான் பாட்டுக்கு விடிய விடிய பாடிட்டே இருக்கேன். அவர் ஆனந்தமா கேட்டுட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெடிஞ்சுடுத்தோம்.
அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவோம், எல்லாரும் வந்துடுவா பக்தாள்லாம், பூஜைக்கு நேரம் ஆயிடும். சாமியும் உள்ள போயிட்டார். இப்ப நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன், சாமியும் வந்துட்டார். தபோவனத்துல வழக்கமா நடக்கிற தீப ஜோதி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆம்பளை முன்னாடி தம்பதி வந்திருந்தா. அவ வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சொன்னாலாம், ராத்திரி பூரா எங்க வீட்டுல வந்து உட்காந்து இருந்து நல்ல விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேளே, தபோவனத்துக்கு வான்னு சொன்னேன், நாங்க கிளம்பி வரதுக்குள்ள எங்களுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டேளேனாலாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்ப நடந்ததுன்னாராம். நேத்தி ராத்திரினாராம். கரெக்டா சொல்லுங்க, நேத்து ராத்திரி இங்க நான் அவருக்கு எதிர்க்க நான் தான் பாடிட்டு இருந்தேன். இல்லையா, எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் அப்படின்னா. அவர் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கேன், தொப்ப குழுங்க குழுங்க சிரிக்கிறார், பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் சாமி உங்க எதிர்க்க நான் பாடினேன் இல்லையோ? ஆமா. அவா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லல. ஆமா. எது சரினா? ரெண்டும் சரி, அதுதான் ஞானானந்தம்னு ஏந்து விட்டாரா. சாதுக்களால எங்க நினைக்கிறாளோ அந்த சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதனகான்னு சொல்றோமே, எதை நினைக்கிறாளோ நினைச்சதை நடத்தக்கூடிய ஒரு வல்லமை தபசு திருப்புகழாலேயே இத்தனையும் அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்றார். ஒரு சமயம் மெட்ராஸ் அவர் தங்கியிருக்கிறத டிசம்பர் 31 1917 டிசம்பர் 31, 18 ஜனவரி 1 ஆரம்பிக்க போறது. ஜனவரி 1 நமக்கு சம்பந்தமே கிடையாது, அது வெள்ளக்காரனோட சமாஜம். எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்னு தேவையில்லாத ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கோம். நம்ம வருஷம்ங்கிறது சித்திர வருஷ பிறப்பு தான் நமக்கு கணக்கு இல்லையா? இதான் சம்பிரதாயம். வெள்ளக்காரன் வந்து ஆட்சி பண்ண கிளம்பி போயிட்டான், அவன் புத்தி நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறது. அதுவாவது பரவாயில்ல, அது வெள்ளக்காரனோட பண்டிகை. ஹாப்பி தீபாவளிங்கிறான், கொடுமை. தீபாவளிக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? தீபாவளி வாழ்த்துக்கள், தீபாவளி நமஸ்காரம் இப்படி சொல்லலாம், சொல்ல மாட்டேங்கிறான். இன்னும் அதை விட கொடுமை என்ன, முழுக்க முழுக்க தமிழர் பண்டிகைன்னு இருக்கிற பொங்கல் ஹாப்பி பொங்கலுங்க. என்ன ஹாப்பி வண்டி கிடக்கு, அது ஸ்பெல்லிங் கூட தெரியாதவங்க கூட ஹாப்பின்னு தான் சொல்றாரு. இந்த ஜனவரி 1 அவனுக்கு பிறக்கிறத டிசம்பர் 31 ராத்திரி அர்த்தராத்திரி கோவில்கள் எல்லாம் பூஜை நடக்கிறது. ராத்திரி கோவில் திறந்து பூஜையே பண்ணக்கூடாது. எப்பவுமே ராத்திரி 9 மணிக்கு மேல எந்த கோவிலையும் திறந்திருக்காரு. ராத்திரி ஒரே ஒரு நாள் தான் வருஷத்திலேயே பூஜை நடக்கும், அது மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான். பாக்கி என்னைக்குமே வைகுண்ட ஏகாசி கூட பார்த்தேன்னா பஜனை பண்ணுவா, சன்னதி அடைச்சிருவா, வெளியில பஜனை நடக்கும். மடங்கள் வேற, இதெல்லாம் மடம், பஜனை மடம். கோவில்கள் ஆகம பிரதிஷ்டை இருக்கக்கூடிய இடங்கள்ல, வைதிக பிரதிஷ்டை இருக்கிற இடத்துல கோவில் ராத்திரி திறக்கவே கூடாது. ராத்திரி பண்ற பூஜை எல்லாம் துர்தேவதைகளுக்கு போயிடும் அதோட பலன், அதனால அது பண்ணவே மாட்டான். இப்ப எல்லா கோவிலையும் ஜனவரி 1 திறக்கிறா, விசேஷ பூஜை விசேஷ அபிஷேகங்கிறா. 12 மணிக்கு படியில கற்பூரம் ஏற்றி தடார்னு கதவை திறக்கிறா. இப்ப அதோட பலனா என்ன நடக்கிறது நம்ம பாக்குறோம்னு, நாட்டுல வேண்டாததுதான் நடக்கிறது, நல்லது நடக்க மாட்டேங்குது. இது சுவாமிகள் அவர் காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டார். எல்லாம் வாவா திருப்புகழ் பஞ்சம் நான் கிளம்பணும் வீட்டுக்கு. என்னன்னா ராத்திரி 12 மணிக்குள்ள போய் இங்கிலீஷ்காரன் தானே ஆட்சி, துறை வீட்டுக்கு போகணும். அவன் வீட்டுல போய் பொக்கப்பல்ல கட்டி பொக்கையை கொடுத்துட்டு வரணும். பொக்கையை கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணும், கேக்கு கொடுக்கணும், பிஸ்கட் கொடுக்கணும், எல்லாம் வழக்கம். சுவாமி சொன்னார், இவன் துறையாடா, எங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து உட்காண்டவன் ஒரு கிளம்பி போயிட போறான். நமக்கு துறை முருகன் தாண்டா, முருகன் இல்லையா? ஜனவரி 1 அன்னைக்கு முருகன் காப்பாத்துவான் நம்பிக்கை இருக்கிறவன் வெள்ளக்கார துறை வீட்டுக்கு போகாத, திருத்தணிக்கு வாங்க எல்லாரும், ஒரு படிக்கு ஒரு திருப்புகழா பாடிட்டு போவோம்னு இன்னைக்கு திருத்தணி படி உற்சவம் நடக்கிறது. சச்சிதானந்த சுவாமி ஆரம்பிச்சது. நமக்கு உண்மையான பாஸ் யாரு? பகவான் தான் பாஸ். மனுஷன் பாஸா? வேலை செய்யறத வேலையில நேர்மையாரு, முதலாளிக்கு கூழ கும்பிடு போடாது, காக்கா பிடிக்காத, வேலையை ஒழுங்கா பண்ணிடும். நீ வேலையை ஒழுங்கா பண்ண அவன் உனக்கு கோச்சுக்க போறான், கோச்சுக்க மாட்டான். பயப்படுறது யாருக்கு பயப்படணும்? அவருக்கு தான் பயப்படணும், வேற யாருக்கும் பயப்பட வேணும் அப்படின்னு இந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு வச்ச. நம்ம வேலையில இருக்கும்போது நமக்கு முதலாளியா இருக்கிற வாட்டி ஒரு மரியாதை காட்டுவோம், அது வழக்கம். நான் உத்தியோகத்துல இருந்த போது எங்க கம்பெனி எம்டி எல்லாம் வராருன்னா அப்படியே அலர்ட்டா இருக்கும் எல்லாரும். அப்புறம் பாகவத தர்மத்துக்கு சாமி என்னை மாத்தி விட்டார். ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நான் பஜனை பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறேன். பிளைட்ல எங்க எம்டி உட்கார்ந்து இருந்தார். அவர் அப்படியே தான் இருக்கார். நான் இப்ப இந்த கோலத்துல இருக்கேன் இல்லையா, என்ன அவருக்கு அடையாளம் தெரியல. நான் அவரை பார்த்த உடனே அந்த பழைய முதலாளி விசுவாசம் பதறி போய் நமஸ்காரம் சார். அவர் உடனே சீட்ல இருந்து ஏந்து நமஸ்காரம் சார். அப்போ
லௌகீக தர்மத்தை விட வைதிக தர்மம், பாகவத தர்மம் உஸ்தி. பகவானே கதின்னு இருக்கிறதா உஸ்தியான விஷயம் இல்லையா? அப்படி அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சார். முதல் வருஷம் என்ன, நீங்க பண்ணுங்கன்னுட்டார். அவர் வள்ளிமலைக்கு போயிட்டார். எனக்கு உத்தரவு கிடைச்சா வரேன்னுட்டார். என்னடா நம்மளெல்லாம் வர சொல்லிட்டு சாமி வரமாட்டேங்கிறாரு. 31ஆம் தேதி ராத்திரிக்குள்ள அங்க வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கணும். இப்ப நிறைய இடங்கள்ல நடக்கிறது. இப்போ திருநெல்வேலியில் நடக்கிறது. அங்கங்க அவாவா ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு படி 2 போறா. ஒரு படிக்கு ஒரு பாட்டு இப்படி நடக்கிறது. அப்ப அவர் ஆரம்பிச்சு வச்சது, எனக்கு உத்தரவு கிடைச்சா வரேன்னுட்டார். எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கா. அங்க இருக்கிற சிஷ்யால, ஏன் சாமி நீங்க போலியா, எங்களை பாத்துக்க சொல்லிட்டீங்க, நாங்க தான் ஆசிரமத்தை பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு எங்க அப்பா உத்தரவு கொடுக்கல காரணம் அப்படிங்கிறார். சரி, நான் தியானத்துல இருக்கேன், ஏதாவது உத்தரவு கிடைச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இந்த பக்தாளி அப்படி பார்த்து எனக்கு எங்க இந்த உத்தரவு வரும், நான் சொல்ல போறா தெரியலையே. அமைதியா இருக்கு நடம். திடீர்னு வெளிசா ஒரு குரல் கேட்கறது. திருத்தணி படி உற்சவத்துக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள திரும்பி வந்துடணும். குரல் கேட்கறது அவ்வளவு பேருக்கும், சுவாமிகளுக்கு மட்டும் இல்லை. சுவாமிகள் சந்தோஷமா எடுத்துட்டு இவ்வளவு கொலை நடுங்கி போயிட்டா, இப்படி குரல் கேட்கறதேன்னு. யாரும் இல்லாத இடத்துல இருந்து அசரீரி வாக்கு கேட்கறது. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதி தித்து அழகான்னு பாடுறார். இந்த அத்தனை அதிசயங்கள் வள்ளிமலையிலேயே நடந்திருக்கு. அத்தனை அற்புதங்கள் நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உற்சவத்துக்கு போயிட்டு பாடிட்டு அவளுக்கு இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்திருக்கார் சுவாமிகள். சென்னையில பக்தாள் வீட்டுக்கெல்லாம் திருப்புகழ் பாராயணம் பண்ணுவார். யாரா வந்தா உன் வீட்டுல வச்சுக்கோயா அப்படிம்பார். சில பேர் தயங்குவார். ராமகிருஷ்ணபுரம் சரித்திரத்திலே இது இருக்கு. கிரகஸ்தாளுக்கு தெய்வ பக்தி வரணும், பகவானுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். பணம் காசு முக்கியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம பணம் காசு முக்கியம் நினைக்கிறதுனால அந்த பணம் காசை சுவாமிக்கு தாராளமா கொடுத்தாதான் பணத்துல நாட்டம் போகும், ஆசை போகும் இல்லையா? சில இடங்கள் எல்லாம் எனக்கு மரியாதை பண்ணுவா. அவளுக்கு ஏற்கனவே போத்தின சால்வையா இருக்கும், பார்த்தாலே தெரியும். அப்புறம் அடிபட்ட பழம் எல்லாம் வச்சு கசங்கி போன ரூபா நோட்டு. யாரு கேட்டா? நன்னா செய்யணும். வைதிகாலுக்கும் பாகவதாளுக்கும் பகவானுக்கு செய்யும்போது அத்தனையும் நமக்கு பகவான் திருப்பினா கொடுப்பாரு. அந்த எண்ணம் வரணுமே இல்லையா? சுஷ்க புத்திங்கிறது வரவே கூடாது. சுவாமிகள் சொல்வார், நன்னா பண்ணணும், தாராளமா பண்ணணும்னு சொல்லுவார். அவர் பகவானையே நம்பி இருந்ததுனால எந்த உற்சவம் எப்ப நடக்கணும்னாலும் அதுக்கு தானே உதவி வந்துடும். அதை அவர் அனுபவத்துல பார்த்திருக்கார். ஒரு சமயம் சஷ்டி உற்சவத்துக்கு எல்லாரும் வரப்போறா, இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணணும், கையில பணம் இல்ல, வள்ளிமலையில இருக்காரு. அப்ப அந்த நேரத்துல முருகா நீ பாத்துக்கோன்னு உட்காந்துட்டார். பாடு ஏற்றார் வச்சு திருப்பி பாடிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஜல்லுன்னு ஒரு சத்தம் கட்டுது. ஒரு பெரிய மூட்டை அப்படியே வந்து விழுந்துட்டு, மூட்டை வந்து விழுந்துட்டுன்னு பார்த்தா ஹெலிகாப்டர் அப்படி போறது. ஹெலிகாப்டர் இருந்து அவனையும் அதே தவறு விட்டுட்டானா, திறந்து பார்த்தா அத்தனையும் ரூபா நாணயம். சரி போ, உற்சவத்துக்கு முருகன் கொடுத்துட்டான், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி நன்னா பண்ணிட்டார். அடுத்த தடவை மெட்ராஸ் வந்தார். டாக்டர் ரங்காச்சாரின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பார். பெரிய டாக்டர், அவர் பிரபலமான டாக்டர். இன்னைக்கு மெட்ராஸ்ல ஜிஹெச் வாசல்ல அவருடைய சிலை வச்சிருப்பான். வசதிகள் இல்லாத காலத்துல எத்தனையோ உயிர்களை காப்பாத்தினவர். எத்தனையோ ஸ்திரீகளுக்கு, அந்த காலத்துல லேடி டாக்டர்ஸ் கிடையாது, இவாதான் பிரசவமே பாப்பா. காம்ப்ளிகேட்டட் கேஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகா டீல் பண்ணுவார், சமயோசிதமா டீல் பண்ணுவார். அவரோட வைத்திய சிகிச்சை முறைக்கு எல்லாமே நிறைய சம்பவங்கள்லாம் சொல்லுவா. அவர் அன்னைக்கு திருப்பதி பஜனைக்கு வந்திருந்தார். வந்துட்டு சாமிகிட்ட சொல்றார், சாமி இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டேனே வந்து சேர்ந்துதான், நீங்க தான் போட்டேடா? ஆமா, என் கனவுல முருகன் வந்தான், திருப்புகழ் சாமிகள் வந்து உற்சவம் பண்றதுக்கு பணம் இல்லை அவர்கிட்ட, நீ கொடுத்துடுன்னா நான் ரொம்ப அவசரமா, அவர் சொந்த ஹெலிகாப்டர் வச்சிருந்தார், பெரிய பணக்காரர். நான் சொந்த வேலையா நான் வந்து வடநாடு போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு கொண்ட கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்னடா பண்ணான்னு யோசனை பண்ணேன். ரூபா நோட்டெல்லாம் காயினா மாத்தினேன். ஏன்னா அங்கேருந்து போட்டா உங்களுக்கு வரணும் இல்லையோ, மூட்டையா கட்டி வள்ளிமலை கிட்ட அப்படி தாழ்வா பறந்து போறாப்புல போட்டுட்டு கிடுகிட்டு போயிட்டேன். சாமிகள் போய் கட்டிண்டாராம். எனக்காக முருகன் வந்து சொன்னானா? சம்சாரிகளுக்கு சுவாமிக்கு செய்யணுங்கிற எண்ணம் வரணும்னு சுவாமிகள் சொல்லுவார். ராமகிருஷ்ண பக்தாட்டெல்லாம் சொல்லியிருக்காரு, வீட்டுல சத்சங்கம் வச்சுக்கோ. கோவில்ல சத்சங்கம் வச்சுட்டா நம்ம போய் கலந்துக்கிறோம், பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். கிரகஸ்தாள் வீட்டுல சத்சங்கம் நடக்கணுமா?
எந்தெந்த வீட்டுல பஜனை நடக்கிறதோ சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக சுக்கினோ பகுத்து, எங்கெல்லாம் பஜனை நாமா நடக்கிறதோ அந்த வீட்டுல கஷ்டம் இருக்காது, துக்கம் இருக்காது. நம்ம வீட்டுக்கு சாநித்தியம் வர வேண்டாமா, நம்ம வீட்டுக்கு பகவான் வர வேண்டாமா, அப்ப அங்க சத்சங்கம் பண்ணணும்னு ஒரு நியமம். அப்படி பண்றது என்ன ஆகும், 10 பேர் வருவா, அவளுக்கு தான் பிரசாதம் கொடுக்கணும், அட சாப்பாடு போட்டாட்ட துணையிலையாவது வச்சு கொடுக்கணும். எங்க தகப்பனார் ஞாபகம் வருது. அப்பா கஷ்டமான ஜீவனம், எங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வறுமையில இருந்த வாழ்க்கை. ஆனா வீட்டு அடிக்கடி பஜனை வச்சுப்பார். கடன் வாங்கிட்டு வந்து நிறைய சாப்பாடு போடுவார். அடுத்த பஜனை வரல கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைப்பார், திருப்பி கடன் வாங்குவார். தொன்னையில் கொடுக்கப்படாதுடா, பாடுறாடா, நிறைய கொடுக்கணும்டா அப்படின்னா. அப்ப எல்லாம் பண்ணின புண்ணியம் தான் இன்னைக்கு நமக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சுட்டு இருக்கு. அதாவது சாதுக்களுக்கு அன்னம் விடுறதுங்கிறது ஒரு முக்கியமான வழக்கம். உங்க வீட்டுல திருப்புகழ் பாராயணம் வச்சுக்கோங்க, திருப்புகழ் பஜனைன்னு சொல்ல மாட்டார், பாராயணம் சேர்ந்து எல்லாரும் பாராயணம் பண்ணணும். ராகம் வராட்டாலும் பரவாயில்ல, வரவா பாடுங்க, இல்லாட்ட பாராயணம் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது இந்த கிரகஸ்தால் என்ன பண்ணுவா, அந்த மாமிக்கு ஈடுபாடு இருக்கும், மாமாக்கு ஈடுபாடு இருக்காது, மாமாக்கு ஈடுபாடு இருக்கும், மாமிக்கு ஈடுபாடு இருக்காது, இப்படிலாம் இருக்குமா இல்லையா? இவர் சொல்ற உங்க வீட்டுல நடக்கிறது எல்லாரும் வந்து கேட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு போற, உங்களுக்கு என்ன வந்தது, நீங்க வந்து உட்காருங்க, வாசல்ல உட்காரப்படாது, நீங்க கண்ணை எதிர்க்க உட்காரணும். அப்படி உட்கார்ந்து இருக்கிறத ஜட்ஜா இருந்தார் கிருஷ்ணசுவாமி ஐயர்னு. பக்தி எல்லாம் உண்டு, திருப்புகழ் பத்தி ஒண்ணும் தெரியாது, பிரமாதமா இதை பத்தி ஒரு அபிப்பிராயம் இல்லை, ஜெனரலா பக்தி உள்ளவர். நீங்க வந்து இங்க உட்காருங்க இல்ல, நிறைய பேர் வந்திருக்கா, இடமெல்லாம் நிறைய இருக்கு, நான் நகர்ந்துக்கிறேன், இங்க வந்து உட்காருங்க. சாமி எனக்கு திருப்புகழ்லாம் தெரியாதுங்கிறதுனால தெரிஞ்சுக்கணும், வந்து உட்காருங்க. எனக்கு பழக்கம் இல்லை, இன்னைக்கு பழக்கின்றுவோம். இவ்வளவு பேர் இருக்க மானத்தை வாங்குறாரு. ஒரு ஜட்ஜி வந்து உளறினா நன்னா இருக்குமா, புஸ்தகத்தை எடுத்து கையில கொடுத்தார், கூட பாடிட்டு வாங்க அப்படின்னு. திருப்புகழ் எப்படி நாக்கு எடணும்னு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்குதான் முதல் முறையா திருப்புகழ் புஸ்தகத்தை தொடரார். அத்தனை பாட்டு சுவாமிகளோட சேர்ந்து பாடியிருக்கார், தனியா பாடுங்கன்னு விட்டுட்டார். அவருக்கு அந்த க்ஷணத்திலேயே திருப்புகழ் வந்துடுத்து, அப்படி ஒரு அனுகிரக சக்தி அவருக்கு. பிற்பாடு மகாபெரிவாட்ட போய் அவர் பாடி காட்டின விளையாட்டுப்பட்டியில பெரியவா இருந்த போது கூட இருந்தவாள்லாம் சொன்னா, பெரியவா வாயால இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா. அவர் பேர் என்ன, TM கிருஷ்ணசாமி ஐயர்னா. TMனா திருப்புகழ் மணி, அதுவே பட்டம் விட்டார். அதனால திருப்புகழ் மணின்னே பேர் அவருக்கு பிற்காலத்துல. அப்போ காரைக்குடியில சந்திரசேகர பாரதி சுவாமி சிங்கேரி ஆச்சாரியால் இருந்தா, அவரை நமஸ்காரம் பண்ணி இந்த கூட்டம் எல்லாம் அங்க போச்சு. இங்க பெரியவாட்ட போயிட்டு வந்தது சொல்லல, இவர் திருப்புகழ் பாடுவார், நீங்க இவருக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னா. அங்க பெரியவா கொடுத்துட்டாரோ இல்லையோ, அதே தான் இங்கே இவர். அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜுன்னு இருக்கிறவரை பாகவதரா மாத்திட்டார். வெள்ளிமலை சாமி ஒரு வீட்டுல வந்து பஜனை பண்றதுக்காக வரார். அவர் பாவம் வயிறில் கத்துக்கிறார். அப்பதான் சரிகம பதினிசா ஓடிட்டு இருக்கு, இது தெரியாது. போ போட்டாருன்னா தடுமாறுறார். அங்கேருந்து வந்து என்ன ராகம் வாசிக்க போற, காத்தால நேரத்துல என்ன ராகம் வாசிக்கணுமோ அதை வாசி அப்படிங்கிறார். சாமி என்ன ராகம் வாசிக்கிற அளவுக்குலாம் நான் பழகல, எனக்கு தெரியாது. வாசின்னா வாசிக்க மாட்டியா, இன்னும் அதட்டல் போட்டேன். அன்னில இருந்து அவருக்கு ராகஞானம் வந்துருச்சுங்க. மான்கள் என்ன பண்ண மாட்டான், நான் கண்ணால பார்த்திருக்கேன். ரொம்ப சாதாரணமா விஷயம் தெரியாத இருந்தவாள்லாம் குரு கிருபை கிடைச்சு நாளையில இருந்து நீ பிரவச்சனம் பண்ணுன்னு சொன்னா பிரவச்சனம் பண்ணிடுவா. நான் கண்ணால பார்த்திருக்கேன். தயக்கம் இருக்கிறவா, பேச வராதவா, கோர்வையா 4 வார்த்தை என்னைக்கு குரு கிருபை கிடைச்சிடுத்தோ அடுத்த நிமிஷமே அது நடந்துடும். பகவத்பாதால் 4 சிஷ்யால தோட்டகாச்சாரியால் இருக்கார், அவர் அப்படித்தானே இருந்தார். குரு கைங்கரியமே பண்ணிட்டு இருந்தார், படிப்பு வாசனை கிடையாது. சரி துணிந்து வச்சு போட்டு ஏதோ நம்மளால முடிஞ்ச சேவை பண்ணிட்டு இருப்போம்னு இருந்தார். பாட ஆரம்பிக்கிறத கிரி வரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்தாதான் பாட ஆரம்பிப்பார் ஆச்சாரியார் ஆதிசங்கரர். மற்ற சிஷ்யாலாம் சொல்றா, கிரி பாவம் நாள் போல வேலை செய்யறதுனால உட்காண்ட ஒண்ணு தூக்கம் வந்துடும். சில பேருக்கு எப்பவுமே தூக்கம் வந்துடும், உட்காண்டாலும் உட்காராட்டாலும். இவர் வேலை செய்யறதுனால உட்காண்ட ஒண்ணு தூங்கிடுவார், பாடத்தை கவனிக்க மாட்டார். ஆனா ஆச்சாரியால் பாடம் எடுப்பார். ஒரு நாளைக்கு எனக்கு துணி வைக்க பண்ண 1 மணி நேரம் ஆச்சு, வரல. சுரேஸ்வராச்சாரியார் உட்காந்துருக்கார், பத்மபாதர் உட்காந்துருக்காரு. பாட ஆரம்பிக்கலாமே குருநாதா, கிரி வரட்டும் அப்படின்னாராம். அவன் வந்து என்ன பண்ண போறான், அவனுக்கு என்ன புரிய போறது இதுன்னு நினைச்சுக்கிறாவா. பத்மபாதர் சொன்னாரா, பாடம் கேட்கிற விஷயத்துல இது சிங்கேரியில இருக்கிறத நடந்தது. இந்த சிஷ்யகிரியும் சிருங்ககிரியும் ஒண்ணுன்னாராம். அது மலை ஜடம்,
இது மனுஷன் ஜடம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாராம். உண்மையா ராவும் பகலும் நமக்காக உழைக்கிற ஒரு குழந்தை, அவன் படிப்பறிவு இல்லைங்கிறதுக்காக அவன் இப்படி எல்லாம் சொல்றாளே அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு கண் கலங்கிடுதான். அடுத்த நிமிஷம் மனசுல கிரிய நினைச்சுக்கிறார், தன்னையே நினைச்சுங்கிற சிஷ்யனை தான் நினைச்சுக்கிறார். கிரி அப்படின்னு கூப்பிடுறார். அவர் இருக்கிற திக்குக்கு இவர் கூப்பிடுறது கேட்காது. ஆனா குருவை நினைச்சிருக்கனால கேட்டுடுத்தோம். தோ வந்துட்டேன் குருநாதான் வஸ்திரத்தை பிழிஞ்சு தோல்ல போட்டுண்டு குடுகுடுன்னு ஓடி வரார். ஓடி வரும்போதே இவர் அனுகிரகம் பண்ணினதுனால படிப்பறிவு இல்லாதவருக்கு ஸ்லோகம் வந்துதான். விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம். இது 8 ஸ்லோகம். தோட்டகம்ங்கிற அந்த மீட்டர் அந்த விருத்தத்துல அமைஞ்சதுனால கிரிக்கு தோட்டகாச்சாரியாள்னு பேரு. அந்த கிரி பரம்பரையில வந்தவர் தான் நம்ம சுவாமி. அதனாலதான் ஞானானந்த கிரின்னு அவருக்கு பேர். அவரோட குரு சிவரத்ன கிரின்னு அவருக்கு பேர். தோட்டகாஷ்டகம் நமக்கு ரொம்ப முக்கியமா. நம்ம ஏன் பாடணும்னு தோட்டகாச்சாரியால் பரம்பரை தான் ஜோதிர் மடத்துக்கு முதல் பீடாதிபதி ஆதிசங்கர் அவரை நியமிச்சார். அந்த பரம்பரை தான் நம்ம சுவாமிங்கிறதுனால தோட்டகாஷ்டகம் தான் எல்லா பிரிவாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆச்சாரியால் மேல அற்புதமான ஸ்லோகம் இது. குரு நினைச்சுட்டாருன்னா வந்துரும்னா, சச்சிதானந்த சுவாமிகள் பாடுன்னா பாட தெரியாதவன் பாடிடுவான், வழின்னு வாசினா ராகஞானம் இல்லாதவன் வாசிப்பான், திருப்புகள் படினா படிக்க தெரியாதவன் படிச்சுடுவான். அப்படி அவர்கிட்ட அற்புதமா சக்திகள் விளையாடி இருக்கு. இன்னும் சில லீலைகளை சொல்லி நாளைக்கு நம்ம இத நிறைவு பண்ணுது. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா.